வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஆதியனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணு என்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்டகோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பு இழை உணர்தல் இயக்கமாகி நேதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். அண்டமதில் உருவெடுத்து அறிவு பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆறதாகிக் கொண்ட மேலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடானு கோடி எண்ணி அனுபவித்து கண்டபலன் என்னை அறிய நினைந்தேன். அப்போ கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞானக் குண்டலினி எனும் என் மெய் உணர்வெழுப்பி குறித்து என்னை அறிவித்த குருவே, அன்பே, என்னுள் இருந்து என்னை இயக்கியும் ஊக்கியும் தன்னுள் விளைகின்ற தன்னருளை இன்னும் பாய்ச்சி பவும்போக்கி பக்குவத்தை கூட்டுவிக்கும் ஓச்சலிலான் தாள் என் தலை. நண்பர்களே, இப்போ காயகல்ப பயிற்சி எது? சிதர்கள் ரகசியமாக வைத்து செய்த பயிற்சி. அதை நமது அருள் தந்தை அவர்கள் ஆசி வழங்கி அனுமதி வழங்கி கற்றுக் கொடுக்க சொல்லியும் செய்ய சொல்லியும் கொடுக்கறாங்க. சித்தர்கள் செய்து வந்த பயிற்சி மண்மூடி போச்சு, தெரியாது யாருக்கும் இவ்வாறு செய்வது என்று. நமது அருள் தந்தை அவர்கள் அதை மறுபடியும் புனருத்தாரணம் செய்து புனரமைத்து மீண்டும் வடிவமைத்து நமக்கு கொடுக்கிறாங்க. இப்போ நீங்க ஒரு விஷயம் தெரிந்து கொள்ளணும். ஏன் சித்தர்கள் ரகசியமாக செய்து கொண்டிருந்தாங்க? இதுல நாம ஆன்மீகத்துல ஒரு அளவு போன ஒருபாடு இதை எடுத்து நல்லா பயிற்சி செய்யறோம். சித்தர்கள் காலத்துல இந்த மாதிரி ஆன்மீகம் மேம்படல. நம்ம ஒழுக்கத்தை போதிக்கிறோம், ஒழுக்க வழி நிற்பதற்கு உத்தரவாதம் கொடுக்கிறோம், தவம் தற்சோதனை எல்லாம் கொடுக்கும். முற்காலத்துல தவமே ஒழித்து வைக்கப்பட்டிருந்தது. ஆக கண்டவங்களும் இதை எடுத்துக்கிட்டாங்கன்னா தனது ஆன்மீக மேம்பாட்டுக்கும் உலக நன்மைக்கும் பயன்படுத்தாம கண்ணா பின்ன சுயநலத்துக்கும் பயன்படுத்துவாங்க. பிறர் நலக்கேடு இதுல வரலாம், வரக்கூடும், அறியாதவங்க செய்யறதுனால. அப்புறம் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், இந்த காயகல்ப பயிற்சியை செய்து வருவதனால மலட்டுத்தனம் நீங்கும். ஆக குழந்தை உபதியாகும் காயகல்பம் செய்வதனால. காயகல்பம் என்ற உங்களுக்கு தெரியுமே, நரம்புக்கும் ஓஜஸ் மூச்சு ரெண்டும் சேர்ந்தா காயகல்பம். ஓஜஸ் மூச்சும் சேர்த்து செய்யணும், அதான் காயகல்பம். இப்ப மலடு நீங்குவதற்காக, குழந்தை பெறுவதற்காக காயகல்பம் செய்யணும்னா ஓஜஸை தள்ளிட்டணும் யாரோ சொல்லி கொடுத்தாங்கன்னா அதை நாம கேட்கலாமா? திருப்பி கேட்கணும். மலட்டுத்தனம் என்பது ஒரு வியாதி. காயகல்பம் சர்வரோக நிவாரணி. ஏதோ எக்ஸப்ட் ஒரு வியாதி, மற்றதெல்லாம் கேட்கணும் கிடையாது, எல்லாத்தையும் கேட்கும். மலட்டுத்தனமும் ஒரு வியாதின்னா காயகல்பம் மலட்டுத்தனத்தையும் தானே போகணும். ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, இட் கோஸ் வித்தவுட் சேயிங். இத போய் சொல்லணுமா? நண்பர்களே, காயகல்பத்து மேல சில கெட்ட பேர் இருக்குது. இளம்பிள்ளைகள் செய்தால்
கல்யாணம் ஆயிடுச்சா தம்பி? தவத்துல இருக்காரு, இன்னும் கல்யாணம் ஆகல. ஐயோ எதிர்காலத்துல என்ன குழந்தை பிறக்காதோ அப்படின்னு சில பேர் பயப்படுறாங்க. கல்யாணம் ஆனவன் செஞ்சா இன்னும் எனக்கு குழந்தை பிறக்கலையே, நான் ஏன் காய்கல்பம் செய்யணும், குழந்தை பிறக்காம போயிட்டா என்ன பண்றது? இதெல்லாம் என்ன துர்நோக்கத்தோடு எட்டு கட்டிய கட்டுக்கதை. அறிவுபூர்வமா சிந்திக்கக்கூடியவங்க அதை நீக்கணும். எத்தனையோ இடங்கள்ல காய்கல்பம் 30 வயசு 35 வயசு தாண்டிய தம்பதிகளுக்கு காய்கல்பம் செய்ததுனாலே குழந்தை வருது. அதை பற்றிய ஒரு கடிதம் ஒண்ணு வருகின்ற அன்பொழியில் இருக்குன்னு வச்சாயிடுச்சு. வழக்கப்படி அட்டைப்படம்னு வச்சாகல, அதுக்கு போட்டோ எல்லாம் வந்து இந்த காத்து கிடக்குது அன்பொழி பைண்டிங்க்கு. அதுக்கப்புறம் போஸ்ட் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்குள்ள 15 தேதி ஆயிடும். அந்த வருகின்ற அன்பொழியில ஒரு அன்பர் எழுதியிருக்கிறாரு, காய்கல்பம் செய்து குழந்தை பிறந்தது. அப்படி இதுல இருந்து என்ன தெரியுது? கர்ப்பப்பைக்கு ஒரு வல்லமை வருகிறது. ஆணுக்கு அந்த தகப்பனாகும் திறன் வருகிறது, இம்பார்ட்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது நீங்கி மலட்டுத்தனம் நீங்கி, ஆகவே செக்ஸ்ல ஒரு மேம்பாடு வருது. அத ஆண் பெண்ணை ஒருத்தரை திருப்திப்படுத்திக்க முடியாதவங்க காயகல்பம் செய்து திருப்திப்படுத்திக்கணும். இன்னும் அதுல பல நுணுக்கங்கள்லாம் கூட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வித்து சக்தி அதிகமாக வீணாக்காம, ஜீவகாந்தத்தை அதிகமாக வீணாக்காம, காயகல்ப டெக்னிக்ஸ் சிலதை அடாப்ட் பண்ணி எப்படி இன்பம் பெறுவது? இது சாதாரண மனுஷன் கையில போனா ஆன்மீக மேம்பாட்டுக்கு பேரு இதை பயன்படுத்துவானா? காயகல்பத்தை செக்ஸ் மேம்பாட்டுக்கு பயன்படுத்துவானா? சாதாரண அறிவுல சிறப்பு இல்லாதவங்க. ஆகவே இது எல்லார் கைக்கும் போய் சேர வேண்டாமே என்று நமது முன்னோர்கள் சித்தர்கள் ரகசியார்த்தம் என்றதை ஏற்படுத்தினாங்க. நீங்களை கேட்டு நாங்க சொன்னா செய்யுங்க, காப்பி அடிச்சுட்டோ திருட்டுத்தரமா தெரிஞ்சிட்டோ யாரும் செய்யக்கூடாது என்று சித்தர் சாபம் என்று ஒன்று சேர்த்து விட்டார்கள். அதாவது இதை யாராவது தெரிந்து கொண்டு செய்வார்களானால் அவர்களுக்கு பயனற்று போகட்டும். சும்மா பாவலா பண்ணுவாங்க, செய்யற மாதிரி நடிப்பாங்க, கத்துக்கிட்டு நம்மகிட்ட கத்துக்கிட்டு மூவ்மெண்ட்டை கத்துக்கிட்டு பாஸ்டரை கத்துக்கிட்டு அவங்களுக்கு காயகல்பத்தால் வரக்கூடிய நல்விலை விளைவுகள் வராமல் போகட்டும் என்பதுதான் சித்தர் சாபம். ஆனா இந்த சித்தர் சாபம் அது இருக்குதுன்னு தெரிஞ்சு செஞ்சா மனசாட்சி உறுத்தல் வந்து சில பேருக்கு நரம்பு தளர்ச்சி எல்லாம் வந்துடுதுங்கிறது அனுபவம். நம்மகிட்டயே காயகல்பம் வந்துட்டு உறுதிமொழி பத்திரம் எழுதி வாசிச்சு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு மீறி சொல்லி கொடுத்தா கைகள்லாம் ஆட ஆரம்பிச்சிடுது. அப்புறம் அதுக்கு தக்க முறையில நம்ம முறையிலேயே அதை நிவர்த்தி பண்ணியும் இருக்கிறோம். அந்த சித்தர் சாபத்தை தற்கால சித்தராகி ஒரு நமது அருள் தந்தை என்ற சித்தர் நீக்கி அனுமதி கொடுத்து, செய்வதற்கு அனுமதி கொடுத்து, போதிக்க அனுமதி கொடுத்து இருக்கிறார்கள். அதைத்தான் நீங்க தெரிந்து கொள்றீங்க. இந்த விவரத்தெல்லாம் முதல் பயிற்சியில சொல்ல முடியாது. நிறைய அடிப்படையான விஷயங்கள், விபரமான விஷயங்கள் நிறைய இருப்பதனால இது மாதிரியான விஷயங்களை நுணுக்கங்களை சொல்ல முடியாது என்று தான் மறுபயிற்சி வச்சோம். இதையும் சேர்த்து நீங்க முதல் பயிற்சியிலே சொன்னா என்ன, 1.5 நாள் ஆகும். 1.5 நாள் தான் நடத்தினாங்க மகிழ்ச்சி அந்த காலத்துல. ரெசிடென்சியல் கோர்ஸ் ஒரு பெரிய கல்யாண மண்டபத்தை புக் பண்ணி காலையிலேருந்து மாலை வரைக்கும் எல்லாம் சொல்லி அங்கேயே படுக்க வச்சிருந்து மறுநாள் காலையில செஞ்சு மத்தியானம் சாப்பாடு போட்டு அனுப்பிட்டு 1.5 நாள். அது இரவு தங்க எல்லாரும் வந்து தங்க சிரமப்படுறாங்கன்னு வர வரதான் நம்ம சிஸ்டத்தை மெல்க் ஆக்குறேனே, டைலூட் பண்ணிட்டே இருக்கிறோம். ஒரு நாள் போதும் அப்படின்னு வச்சாங்க. ஒரு நாள் கூட மத்தியான சாப்பாடு போடுறதுல நிர்வாகிகளுக்கு பிரச்சனை வருது. ஏன்னா மத்தியான சாப்பாடு போடலாமா, இலையாறு எடுக்கிறது, அந்த மாதிரி. நாங்கள்லாம் பயிற்சி எடுத்தப்போ சிறப்பு பயிற்சி அகத்தாய்வுகள்னு அப்போ பேர் கிடையாது. காலையில 6 மணில இருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் அங்கேயே படுத்திருந்து மறுநாள் எழுந்து, அங்கேயே படுத்திருந்து மறுநாள் எழுந்து, அங்கேயே படுத்திருந்து 6 நாள். அதனாலதான் நாங்க நல்லா இருக்கோம்.
அது மட்டும் இல்ல, நாங்கள்லாம் பேராசிரியராகி ஆரம்ப கட்டங்கள்ல 8 பேர் இன்னமும் ஆரம்பத்துல பேராசிரியராக, அவர்கள் நடத்திய கோர்ஸோ 3 நாள் ஆனாலும், பிற்பாடு 3 நாளும் 2 நாள் ஆனாலும், காலையில 6 மணி ராத்திரி 8 மணி வரைக்கும். நாகர்கோவில் போவேன் பாண்டிச்சேரியில இருந்து, காலையில 5 மணிக்கு போவோம் பஸ், 6 மணிக்குள்ள குளிப்பாட்டி என்னோட மரத்துல உட்கார வச்சிடும். 6 மணிக்கு போயிடுச்சு. ஞாயிற்றுக்கிழமை 8 மணிக்கு முடியும் ராத்திரி. அங்க பஸ் ஏற்றி விட்டாங்க, விடியோ 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 படிச்சுட்டு போய் குளிச்சுட்டு ஆஃபீஸ் போயிட்டு அப்படிலாம் சிரமப்பட்டு இந்த மன்றத்தை வளர்த்தோம்னு வச்சுருங்க. இப்போ எல்லாம் டைலூட் ஆயிட்டு. அடுத்த வாரம் தருமபுரி. ஏன்னாங்க 7 மணிக்கு நடத்துறீங்களா 9 மணிக்கு நடத்துறீங்களான்னு கேட்டா, நாங்க 10 மணிக்கு நடத்துறோம். சரி, எனக்கு கொஞ்சம் வரிமா போச்சு இங்கிருந்து போய் சேர்றதுக்கு. இரவே போக வேண்டிய அவசியம் இல்லை பாருங்க. அந்த மாதிரி இப்ப எல்லாம் டைலூட் ஆயிடுது. ஆகவே அரை நாள்ல முடிச்சு அனுப்புங்க அப்படின்னு அதுவே கஷ்டமா இருக்கு. 4 மணி நேரம் ஆயிடுது. நெருக்கி பிடிச்சாலும் 3.5 மணி நேரம் ஆயிடுது. நீங்கள்லாம் சுவாரஸ்யமா கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சீங்க, கடைசியிலன்னா 4 மணி நேரம் ஆகும். இது இப்படி இருக்க. ஒருத்தர் சொல்றாரு 2 மணி நேரத்துல நடத்துங்க அப்படின்னு. எந்த கதிக்கு ஆளாயிடுது பாருங்க உலக சமுதாய சேவா சங்கம், மனவளக்கலை. 2 மணி நேரத்தில் நடத்துங்க. என்னத்துக்கு காய்கள் 4 மணி நேரம்? ஆகவே என்பர்களே, இதெல்லாம் மீறி நமது மன்றம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இங்க எப்படி மெதுவாக வசூல் ஆயிடும் போல் இருக்கு. அந்த மறுபயிற்சி கட்டணம் சொல்லிட்டீங்கல்ல, அதுக்கு இல்ல, மன்ற நிகழ்ச்சின்னு நினைச்சு லேட் கமர்ஸ்ல மன்ற நிகழ்ச்சின்னு வந்துட்டே இருக்க போறாரு. பலே வருமன் காத்தன் நண்பர்களே. அதன் காரணமாகத்தான் சத்திய வாக்கு பிரமாணம் வாங்குறது, மனதையே சாட்சி வைத்து. சரி, சித்தர் சாபத்தை நீக்குவதற்காக ஒரு பாட்டு இருக்குது, மகிழ்ச்சி எழுதிய பாட்டு தான். அது என்ன பாட்டு? அறிவேதான் தெய்வம் என்றார் தாய்மானார், அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்று எடுத்து காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர். தாய்மானார் திருவள்ளுவர் 2 பேர் சித்தர்கள். அவ்வறிவு அறிவதற்கு வழிகள் சொன்னார் அறிஞர் திருமூலர். அவ்வறிவில் ஆழ்ந்த ஆனந்த கவியாத்தார் ராமலிங்கர். 4 சித்தர்களை கூட்டுக்கிறாங்க மகிழ்ச்சி தனது பாடல்ல. நாம தான் நாங்க சேர்ந்து கூட்டுக்கிறோம். இத்தனை சித்தர்களை கூப்பிட்டு, ஐயா அந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்க கண்டுபிடித்த காய்கள் பற்றி நாங்க தெரிந்து கொள்ள போறோம், அவர்கள் கூர்ந்து உங்கள் சாபத்தை நீக்கி அனுமதி கொடுக்க வேண்டும் என்று நமது அருள் தந்தையர்கள் அவர்களை கேட்டுக்கொண்டு எழுதிய பாடலை நாம் இங்க சொல்லி, ஆனந்த கவியாத்தார் ராமலிங்கர், அறிவில் அறிவாய் நிலைத்தோர் நீ எத்தனை பேர் இருப்பாங்களோ, அறம் வகுத்தோர், அதை வாழ்ந்து காட்டினோர், அவங்கதான் சித்தர்கள், நினைவு கூறுவோம். அதன் பிறகு அன்பர்களே, நான் நடத்திய காய்கல்ப பயிற்சியிலையும் மற்றவர்கள் நடத்திய காய்கல்ப பயிற்சியிலையும் நீங்க கண்டுபிடிச்சிருக்கலாம், இந்த காயகல்பமே தேவையில்லை. காயம் கல்பமா இருக்கும். காயம்னா உடம்பு, கல்பனா உறுதி. உடம்பு உறுதியா இருக்கும். அதுக்கு 5 விஷயங்கள்ல அளவு முறையும் வைத்து நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்களானால் காயகல்பம் தேவையில்லை. 120 வருஷம் வாழலாம். அதை கொஞ்சம் நல்லா விளக்கி சொல்லியிருப்பாங்க, கிடைத்த நேரத்துக்கு தக்கவாறு. எத்தனை மணிக்கு காயகல்பம்? 10 மணிக்கு. 11 மணிக்கு ஆரம்பிப்போம். இல்லை, எனக்கு கொஞ்சம் பேர் வரணும், கொஞ்சம் பேர் வரணும், கொஞ்சம் இருங்க, ஆரம்பிச்சுவாங்க. நான் விட மாட்டேன். நான் 10 மணிக்கு ஆரம்பிச்சிடும், வர்றவங்களாம் வந்துகிட்டே இருக்கணும். பின்னால வர போறவங்களுக்காக முன்னால வந்தவங்க காலை உடச்சு கிடக்கணும். அது மகிழ்ச்சி சொல்லுவாங்க. ஃபார் தி ஃபால்ட் ஆஃப் தி லேட் கமர்ஸ் தி பங்க்சுவலிஸ்ட் ஷுட் நாட் பி பனிஷ்டு. புரியுதா? தாமதமா வர்றவங்க காரணமா நேரத்தோட வந்தவங்களுக்கு ஏன் தண்டனை? என்ன தண்டனை? காத்து கிடக்கிறது, உட்காந்து கிடக்கிறது, கால் மடக்கி கிடக்கிறது. ஆகவே 10 மணிக்கு இதையுமா எழுதிக்கிற, எழுதிக்கோ, நடத்தி காட்டணும் நீ. ஒன்று நண்பர்களே, தவன் நடத்துவான், 15 பேர் வருவாங்க. வரவேற்புரை முன்னுரை சொல்லுங்க,
இன்னும் 15 பேர் வருவாங்க. இவரே ஆரம்பிச்சு குரு வணக்கம், இறை வணக்கம், பேராசிரியர் சொன்னா இன்னும் 15 பேர் வந்தாங்க. உங்க நேரம் வந்துடும். இதான் அந்த பிராக்டிகல் ஸ்டெப்ஸ். அவரையும் திருப்திப்படுத்தியாச்சு. 1/2 மணி நேரம் கழிச்சு ஆரம்பிக்கலாம். நானும் திருப்தி ஆயிட்டேன், சும்மா இல்லை. சபையும் நானும் சேர்ந்து என்கேஜா இருந்தோம். இதுதான் பிராக்டிகல் ஸ்டெப்ஸ். இந்த பிராக்டிகல் ஸ்டெப்ஸ் தான் நான் வேதாத்திரி மகரிஷிட்ட கத்துக்கிட்டது. அவருக்கு நான் அபிமானியாகவும் சிஷியனாகவும் ஆனதுக்கு காரணம் இந்த பிராக்டிகல் சென்ஸ் தான். நடைமுறை உணர்வு, நிதர்சன உணர்வு, யதார்த்த உணர்வு. சும்மா வேதாந்தம் பேசிட்டு பிரயோஜனம் இல்லை, தத்துவம் பேசிட்டு. நண்பர்களே, அந்த 5 அளவு முறைய சில பேராசிரியர் கட் பண்ணிடுவாங்க. ஏன்னா நேரம் ஆயிடுத்து, 1 மணிக்குள்ள முடிக்கணும். நான் கொஞ்சம் நாச்சும் காட்டிடுவேன். 5 விஷயங்கள்: உணவு, உழைப்பு, உறக்கம், உடல் உறவு, எண்ணம். இந்த 5 விஷயத்தையும் மறுக்காமையும் மிகுக்காமையும் முறை மாற்றாமையும் நாம அனுபவிச்சு வந்தா நோய் வராது. வராதில்லை, அப்புறம் ஏன் காயகல்பம்? அதான் நான் கேட்பேன். ஆனால் ஒரு கண்டிஷன் இருக்கிறது. இந்த மாதிரி 5 அளவு முறை தவறாத தாயார் தகப்பனாருக்கு நீங்க பிறந்துக்கணும். அவள் ஏற்கனவே தங்க உடம்புக்கு எடுத்துட்டு நோயோட உங்களை பெற்று போட்டாங்கன்னா 5 அளவு முறை கொஞ்சம் வேண்டிய வரும். இப்ப இதுல இருந்து என்ன தெரிகிறது? நாம 5 அளவு முறை இனிமேலாலும் காத்து வந்தோம்னா அதுக்கப்புறம் நாம பிறக்கக்கூடிய குழந்தைங்க தப்பிச்சு. இப்ப என்ன செய்யறோம்? ஊனத்தோடையே குழந்தை பிறக்குது. நம்ம வியாதியெல்லாம் சீரட் படிக்கிறவங்க குழந்தை எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? சாராயம் குடிக்கிறவங்கள்ட்ட குழந்தை எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? பிரியாணின்னு அதிகமா சாப்பிட்றவங்கள்ட்ட குழந்தை என்னமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்படி எல்லாம் இருக்குது. நாம 5 அளவு முறை இனிமேனாலும் காக்கணும். 5 அளவு முறையை காக்காமல் நீங்க காயகல்பம் செஞ்சீங்கன்னா ஒரு பானையில 5 ஓட்டை போட்டுட்டு அது நிறைய தண்ணி ஊத்துற மாதிரி ஆயிடும். தண்ணி நாகம், காயகல்ப ரிசல்ட் வராது. ஆகவே காயகல்பம் எடுத்த தேதியில் இருந்தாவது மிகை உணவை குறைக்க வேண்டும். அதெல்லாம் மெயின். நண்பர்களே, நம்ம நாட்டை பத்தி எனக்கு தெரியும், தமிழ்நாட்டை பத்தி எனக்கு தெரியும், கொங்கு நாட்டை பத்தி எனக்கு தெரியும். 1982, 83, 84, 85 எல்லாம் 86, 87, 88, 80கள்னு வச்சுங்களேன். 2 மாசத்துக்கு ஒரு தடவை வருவேன். வந்தா 4 நாள் 5 நாள் சுப்பராஜோட பரமசிவங்களோட சுத்துவேன். அப்படி நான் தெரிந்து கொண்டது என்னன்னா, உலகத்திலேயே மனுஷன் அதிகமா சாப்பிடுறான், இந்தியன் அதை விட அதிகமா சாப்பிடுறான், தமிழன் அதை விட அதிகமா சாப்பிடுறான், கொங்கு நாட்டுக்காரங்க இன்னும் அதிகமா சாப்பிடுறான். நான் அளவு மட்டும் சொல்றேன். கோப்ப நிறைய சோறு, அது பழகி போச்சு. இப்ப நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நாளை காலையில அளவு என்ன தெரியுமா? சராசரியா 1 எடுத்துமாங்க மகரிஷி. 8ல் 1 சாப்பிட்டா போதுமாங்க அப்படின்னு. நாளை காலையில 8ல் 1 சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்ட மாதிரி இருக்காது, எழுந்திருக்க முடியாது, குப்பரை விடுற மாதிரி இருக்கும், வயிறு டொங்குன்னு இருக்கும். முறையா குறைக்கணும். பிடிப்பிடியா, ஒரு வாரத்துக்கு 1 பிடி, ஒரு வாரத்துக்கு 1/2 இட்லி என்ன ரேட்ல குறைச்சிட்டே போனீங்கன்னா ஒன்றும் ஆகாது. தெம்பா இருக்கும், சுறுசுறுப்பா இருக்கும். ஆனா இப்படியா ஒரு 10 வாரம் செஞ்சீங்கன்னா அதுக்கப்புறம் சோறு தட்டும். ஆஹா, போன வாரம் குறைச்சது தப்பு என்றது சேர்த்து மகிழ்ச்சி சொன்ன வழி இது. இப்படி நீங்க குறைச்சிங்கன்னா சீக்கிரமா பணக்காரன் ஆயிடுவீங்க. ஏன் சொல்லுங்க பாப்போம்? 1 மூட்டை அரிசி எடுத்தா 4 மாசம் வரும். அரிசி கிழங்கு தானே பெருங்கணக்கு வீட்டுல. நண்பர்களே, அவ்வாறு இந்த 5 அளவு முறையை நாம் பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு நினைவோடு நீங்க காயகல்பம் செய்யுங்க, வாழ்ந்து பாருங்க. அதை மறுக்க கூடாது, மிக பட்னி இருந்துடக்கூடாது. நாம ஆன்மீகத்துல வந்துட்டோமே, ஒருவேளை உண்மான் யோகி, நாமெல்லாம் யோகி, எனக்கு 1 வேளை சோறு போதும், 2 வேளை சோறு வேணாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது நம்ம கணக்கு இல்லை. 3 வேளை சாப்பிட்டு பழகிட்டோம். உணவு வேணா குறைக்கலாம். ஆகவே மறுக்கவும் கூடாது, மிகுக்கவும் கூடாது, முறை மாற்றவும் கூடாது.
சப்பாத்தி எல்லாம் சாப்பிடுறாங்க பாருங்க, நார்த் இந்தியன் 3 வேளையும் சப்பாத்தி சாப்பிடுவோம். நாமளும் 3 வேளையும் சப்பாத்தி சாப்பிடுமா? ஒத்துக்கோ. அதுக்கப்புறம் அதை முறையில எவ்வளவு முறை உட்கார்ந்து தான் சாப்பிடணும், நின்றுதான் சாப்பிடணும், நடுவில் தண்ணி குடிக்க கூடாது, அப்படிலாம் முறைகள் நிறைய இருக்குது. அதெல்லாம் சாதாரணமா வரும், பொது அறிவியலை சேர்ந்தது, நீங்க தெரிந்து கொள்ளுங்க. அதே மாதிரி உறக்கம் 8 மணி நேரம் தூங்கணும். சாதாரணமா எல்லாரும் 8 மணி நேரம் தூங்கணும். நாமெல்லாம் 6 மணி நேரம் தூங்கினா போதும். என்ன பாக்கி 2 மணி நேரம் டிவி பாக்குறதா? ஏதோ செஞ்சுங்க. இந்த 2 மணி நேரம் எங்கிட்டு கிடைக்குது? நம்ம உடற்பயிற்சி காயகல்பம் தவம் செய்வதனால அவங்கெல்லாம் 8 மணி நேரம் தூங்கி என்ன நன்மையை கண்டுபிடிப்பாங்களோ அதை நாம 6 மணி நேரம் தூக்கத்திலே கண்டுபிடிச்சிடலாம். பாருங்க, நேரம் இல்லைங்கிறவங்களுக்கு 2 மணி நேரம் கிடைச்சிட்டு பாருங்க. ஆனா அந்த 2 மணி நேரத்துல செலவு கொஞ்சம் ஆகிடும். உடற்பயிற்சி 1/2 மணி நேரம், தவம் 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் அதில் போயிடும். பாக்கி 1 மணி நேரம் தான் கெயின். சாயந்தரம் 1/2 மணி நேரம் தவம், நிகரமா 1/2 மணி நேரம் தான் கெயின். ஆனா நேரம் இல்லை என்ற குறை போய் நேரமும் கிடைச்சி மேற்கொண்டு 1/2 மணி நேரம் மிச்சப்படுது. அதை நல்ல தத்துவம் படிக்கலாம், இல்லை ஏதோ நல்ல விதமாக பயன்படுத்தலாம். நண்பர்களே, இந்த உறக்கம் படுத்துதான் தூங்கணும். ஷார்ட் ஹீட்லாம் தூங்கக்கூடாது. வீட்டுல தான் தூங்கணும். ஓப்பன் ஏர்ல தூங்கக்கூடாது. பிளாட்டா தான் தூங்கணும். கைத்து கட்டில ஸ்பிரிங் கட்டில தூங்கக்கூடாது. இந்த நாடா கட்டுறது பாருங்க, அதுவும் தூங்கக்கூடாது. ஜனெல்லாம் திறந்து வைத்துட்டு தூங்கணும். இன்னொரு பெரிய சமாச்சாரம், இரவுல தான் தூங்கணும். இதெல்லாம் அந்த முறை மாற்றாம உறக்கத்தை கையாள்வது 5 அளவு முறை. தூங்க எதையுமே தடுக்க கூடாது. ஆனா அந்த மாதிரி மத்தியான தூக்கம் வருதுன்னா காரணம் என்னன்னு கண்டுபிடிங்க. அதுக்குள்ள காரணத்தை பழக்கத்தை மாத்தினாதான் மனவள கலை. ஆனா 40 வயதுக்கு மேல போனவங்க தேவை இருந்தா, எல்லாரும் இல்ல, நாளைல இருந்து ஆரம்பிச்சிடாங்க. 40 வயதுக்கு மேல தேவை இருந்தா, இங்கிலீஷ்ல நேப்னு சொல்லுவோம், ஒரு 1/2 மணி நேரம் கண்ணை ஏறலாம். ஆனா ராத்திரி தூக்கத்துல இதை குறைக்கணும். ஆக ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் என்பது ஒரு நிர்ணயம். உழைப்பு அது இந்த காலத்துல எங்கேயுமே இல்லை. யாரும் உழைப்பாளின்னு சொல்லக்கூடிய யாருமே இல்லை. எல்லாம் மெலுக்கா எந்திரங்களை கையாளுறவங்க தானே, கருவிகளை கையாளுறவங்க தானே. அதனால உழைப்பு உடலுக்கு கொடுத்து கொண்டிருந்த நன்மை போச்சு. அந்த உழைப்பையும் அளவு வேண்டும், ரொம்ப உழைக்கக்கூடாது, முறை வேண்டும். எல்லா உறுப்பும் இயங்குற மாதிரி உழைக்கணும். ஒரு குறிப்பிட்ட உழைப்பு இயங்குற உறுப்பு இயங்குற மாதிரி உழைக்கக்கூடாது. உதாரணமா ஒரு டைலர் சொல்றாரு, நான் உழைக்கிறேங்க, என்ன உழைக்கிறாரு, தருக்கு தருக்கு தருக்குன்னு காலாட்டிட்டு இருக்கிறாரு. ஒரு பார்பர் சொல்றாரு, நான் உழைக்கிறேங்க, கையை மட்டும் விரல மட்டும் ஆட்டிட்டு இருப்பாரு. அப்படி இல்லாம எல்லா உடல் பகுதியும் உறுப்புகளும் எல்லா விதமாகவும் எல்லா ஆங்கிள்லையும் இயக்கப்படுவதாக உழைப்பு இருக்கணும். அப்படி இந்த காலத்துல இருக்குதா? இல்ல. ஆகவே அதை ஈடுகட்டுவதற்காக நமது உடற்பயிற்சி செய்யணும். நம்ம மன்றமுறை உடற்பயிற்சிமா அதை செய்து வந்தீங்கன்னா உழைப்பால உழைப்பின்மையால நாம இழந்ததை பெற்றுக்கொள்ளும். உணவு, உழைப்பு, உறக்கம், பிறகு உடல் உறவு. கணக்கெல்லாம் கேட்பாங்க. போற தடவை பயிற்சி நடத்துறப்ப சொன்னேன், 4 நாளைக்குள்ள இருக்கக்கூடாது, 15 நாளைக்கு மேல தள்ளிப்பட வேண்டியது. 15 நாளைக்குள்ள வச்சுக்கணும்னு நான் சொல்லவில்லை. 15 நாளைக்கு மேல தள்ளிப்பட வேண்டிய அவசியம் இல்லை, வச்சுக்கலாம். 4 நாளைக்கு மேல குறைக்கூடாது. அந்த விதமாக நாம் அதை இன்னும் அதில் சில விவரங்கள் இருக்கின்றன. அதன்படி மறுக்காமலும் மிகுக்காமலும் உடல் உறவையும் கூட நாம கையாள வேண்டும். எண்ணம் 5 அளவு முறை. 5வது எண்ணம், நல்ல எண்ணமே உள்ளத்திலே உலவிக் கொண்டே இருக்க வேண்டும். கெட்ட எண்ணம் உள்ளவங்க இருக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு உடம்பு ரொம்ப சீக்கிரம் சூடடையும். அவங்க கண்ணுல ஒரு தன்மை இருக்கணும்னு வச்சுக்கலாம், பாம்பு கண்ணு மாதிரி இருக்கும் அவங்க பார்த்தாங்கன்னா. நம்ம கெட்ட எண்ணம் உள்ளவங்க கண்ணு நம்ம சுலபமா கண்டுபிடிச்சிடலாம். கிராமத்துல அவங்க கண்ணு பட்டா எதுவும் விளங்காது.
நீங்க கோழி முட்டை வாங்கிட்டு வீட்டுக்கு போனா கூட வீட்டுக்கு போறதுக்குள்ள உடஞ்சு போகும். திருஷ்டின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கெட்ட எண்ணம் உள்ளவங்க நிறைய வியாதிக்கு ஆளாவாங்க, நிறைய சங்கடங்களுக்கு ஆளாவாங்க. உடல் குறுகி போகும், உடல் கூனி போகும். இதெல்லாம் நீங்க கிராமத்துல பார்க்கலாம், டவுன்ல பார்க்க முடியாது. கிராமத்துல பார்க்கலாம். ஆகவே நாம் வாழ்க வையகம், எல்லோரும் நல்லா இருக்கணும், அவங்களும் நல்லா இருக்கணும், இவங்களும் நல்லா இருக்கணும், யாரை பார்த்தாலும் நல்லா இருக்கணும். ஐயோ கஷ்டப்படுறாங்களே, யாராவது கஷ்டப்பட்டாங்கன்னா பார்த்தா ஐயோ பாவம்னு சொல்றது ஒரு தமிழ்ல ஒரு மழை போறேன். எந்த பாஷையில இருக்கு இந்த மாதிரி? நாங்க ஒண்ணுமே செய்ய போல உங்களுக்கு, ஐயோ பாவம்னு சொல்லு. இறக்க உணர்வு அது நல்ல எண்ணத்தை சார்ந்தது. இந்த மாதிரி நல்ல எண்ணம் உள்ளவங்களுக்கு வியாதி வராது. அதனாலதான் ஐந்திரி அளவு முறை. நண்பர்களே, இந்த காய்கல்பத்தில் அவசியம் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது, இது ஒரு மருந்து. முந்திலாம் ஒரு பழக்கம் இருந்தது, நோட்டீஸ் எல்லாம் போடுவாங்க ஒரு ஊர்ல, காய்கல்ப பயிற்சி இத்தனாம் தேதி நடக்க போதே, எல்லாம் சேர்ந்துங்க, என்னென்ன வியாதி எல்லாம் போகும் என்று நல்ல பெருசா போடுவாங்க. அதுல காயகல்ப பயிற்சி மருந்தல்லன்னு போட்டுருவாங்க. இது ஏன் இது மருந்துன்னு நினைச்சுக்கிட்டு, ஏன்னா காயகல்பம்னா மருந்துன்னு ஒரு கருத்து ஒண்ணு ஏற்பட்டு போச்சு. அதுவும் இந்த செக்ஸ் வல்லமை பெறுவதற்குரிய ஒரு மருந்து காயகல்பம் அப்படின்னு ஒரு தவறான கருத்து நாட்டுல பரவிடுது. இந்த வைத்திய வியாபாரிகள் செய்த வேலை இது. வைத்தியத்தையே வியாபாரம் ஆகிட்டாங்க பாருங்க, அவங்க செய்த வேலை. ஆகவே காயகல்ப பயிற்சிக்கு வர்றவங்க கையில ஒரு பாட்டிலோட வந்துடுறாங்க. நடந்தது மன்னார்குடிங்கிற ஊர்ல ஒரு காயகல்ப பயிற்சி நான் நடத்தினேன். சுற்று வட்டாரத்து கிராமங்கள்லாம் தட்டி எழுதி போட்டுட்டாங்க. கிராமத்து ஜனங்கள்லாம் நிறைய பேர் ராத்திரியே பட்டுட்டாங்க. ஒரு ஸ்கூல்ல நடக்குது, எல்லாம் ஆளு ஒரு பாட்டில் தலைமாட்டில் வச்சிருக்கு. என்னங்கன்னு கேட்டா, காய்கல்ப பயிற்சிக்கு வந்தேன். இது ஏன் இது மருந்து வாங்கிட்டு போவோம். என்ன மருந்து? காய்கல்பம் மருந்து. அது ஒரு மருந்து அல்லன்னு போட்டோம். ஆனாலும் இது மருந்து. பாட்டுக்கு பயந்துதான் மருந்து அல்லன்னு போட்டோம். இது மருந்தே தான். எப்படி மருந்து? நோயை போக்கும் என்றால் அது என்ன? சுக்கு, இஞ்சி, இதெல்லாம் சாப்பாடு சமாச்சாரம். அதுவே நோய் போக்கும்போது மருந்தாயிடுது பாருங்க. அந்த மாதிரி இது நோயை போக்குகிறது என்பதனால இது மருந்து. ஆனால் மருந்து மருந்து என்ற அளவில் வேலை செய்யாது. அதுக்கு இன்னும் 2 சேர்க்கணும். ஒண்ணு அனுபானம், இன்னொன்னு பத்தியம். இங்கிலீஷ் வைத்தியம் வந்ததுனால இந்த அனுபானம்னா என்னன்னு தெரியாது, பத்தியம்னா தெரியும். உதாரணமா சளி பிடிச்சிட்டு போச்சுன்னு டாக்டர்கிட்ட, ஏன்ப்பா சளி பிடிச்சி எல்லாம் கேட்டு ஐஸ் வாட்டர் சாப்பிட்டதுனால சளி பிடிச்சின்னு கண்டுபிடிச்சிடுவார். சரி, இந்த மருந்து எழுதி தரேன், நீ சாப்பிடு. ஆனால் இதுக்கு ஒரு பத்தியம் இருக்கு. என்னங்க டாக்டர்? ஐஸ் வாட்டர் சாப்பிடக்கூடாது. சளி போற வரைக்கும்னாலும் ஐஸ் வாட்டர் சாப்பிடக்கூடாது. நீ மருந்தையும் சாப்பிட்டுக்கிட்டு ஐஸ் வாட்டரும் சாப்பிட்டு சளியும் போகாது, மருந்து காசு வேணா போகும். அப்போ இந்த வியாதிக்கு என்னது ஆகாது என்று தெரிந்து அதை தவிர்க்கிற பாருங்க, அதுதான் பத்தியம். இன்னும் சில சித்த மருந்துகள்ல ஒரு வியாதிக்கு உள்ள மருந்தையே ஒரு பொருள் கெடுத்துரும். உதாரணமாக சில நாட்டு மருந்துல லேகியம் எல்லாம் சாப்பிடுவாங்க. அதுக்கு செம்பரி ஆட்டு இறைச்சி ஆகாது, வெள்ளாட்டு இறைச்சின்னா சாப்பிடலாம். வாத்து சாப்பிடக்கூடாது. கோழினா நாட்டு கோழின்னா சாப்பிடலாம்னு சொல்லுவாங்க. அதுல கருங்கோழி ரொம்ப நல்லது. சில மருந்துக்கு கோழியும் ஆகாது. கோழியோட காத்து மேல கூட படக்கூடாது, கோழி மேலத்தை நம்ம மெரிச்சிடக்கூடாது. அப்படிலாம் மருந்து, கடுமையான மருந்தெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. மருந்துக்கோ நோய்க்கோ ஆகாததெல்லாம் பத்தியம். அனுபானம் என்பது என்னன்னா, ஒரு வியாதிக்கு மருந்து கொடுப்பாங்க, அந்த மருந்தோட இன்னொன்னு சேர்த்துக்கிட்டா வியாதி சீக்கிரம் போயிடும். உதாரணமாக இஞ்சி சாறு ஒரு மருந்து. நீங்க
ஜுரம் ஒண்ணு ஒரு சித்த வைத்தியத்தை போனீங்க. சண்டமாரதம் முதலிய சித்த மருந்துகளை கொஞ்சமா இருக்கும். எள்ளு முகத்தனை கூட இருக்காது, அப்படிலாம் கொடுப்பாங்க மருந்து வச்சு. அதை குடிச்சு சாப்பிடு. இதை இஞ்சி சாத்துல கலந்து சாப்பிடு. அதான் அனுபவம். சளின்னு நீங்க போனீங்கன்னா ஆடாதோட கஷாயம் வச்சு அதுல சாப்பிடுமா, இல்ல வெத்தலை சாத்துல சாப்பிடுமா. ஆடாதோட வெத்தலை எல்லாம் அதுவே சளியை போகும். அதுவும் சேர்ந்துக்குதா, மருந்து வேலை செய்யுதா. எதை சேர்த்து கொடுத்தா மருந்து இடமா வேலை செய்யுமோ அது அனுபவம். நமது காயகல்பம் மருந்து ஆகையால அனுபானமும் உண்டு, பத்தியமும் உண்டு. பத்தியம் என்னென்ன இதுக்கு ஆகாதுன்னா அந்த 5 அளவு முறை சொன்னேன், அதே தான் பத்தியம். நீங்க ஒன்றும் மிரள வேண்டியில்லை. அனுபானம் என்பதுதான் இப்ப உங்களுக்கு நம்ம சொல்லணும். அனுபானம் காயகல்பத்துக்கு ரெண்டு அனுபானம் உண்டு, நம்ம சேர்த்துக்கொள்ள வேண்டியது. நீங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படாதீங்க. ஐயோ இதுவே நமக்கு லேட் ஆகுது காயகல்பம் செய்யறதுக்கு. அனுபானம்னா அதுக்கு என்ன கை நடக்கணுமா காலம் நடக்கணுமா தெரியல எப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. அனுபானம் உங்கள்கிட்ட ஏற்கனவே இருக்குது. உடல் பயிற்சியின் தாவமும் அனுபவம். அதனால இங்க வந்திருக்கக்கூடியவங்கள என்ன உடல் பயிற்சி தாவம் தெரியாதவங்களா இருந்தா அவன் தெரிஞ்சுக்குங்க. இந்த உடற்பயிற்சியும் தவத்தையும் நீங்க சேர்த்து கொண்டீர்களானால் அனுபானம் ரெண்டும் சேர்ந்த மருந்து எவ்வளவு நல்லா வேலை செய்யுமோ அவ்வளவு நல்லா இந்த காயகல்பம் வேலை செய்யும். நண்பர்களே, அப்படி நிறைய விஷயங்கள் இந்த காயகல்பத்தை தொடர்ந்து சொல்லலாம். பொதுவா காயகல்ப பயிற்சியில சொல்ல முடியாத அல்லது அதிகமா சொல்ல முடியாத விஷயங்களா பார்த்து நான் எடுத்து சொல்றேன். அந்த காலத்துல ஏன் 1.5 மணி நேரம் வச்சிருந்தாரு? கிட்டத்தட்ட 6 மணி நேரம் தத்துவ விளக்கம் நடக்கும். இப்ப நம்ம அதை 2 மணி நேரமா குறைச்சி வச்சிருக்கிறோம். 2 மணி நேரம் உட்கார வச்சு உங்களை தத்துவ விளக்க விவரங்கள் சொன்னாதான் காயகல்பத்தினுடைய மேன்மையையும் அடிப்படையும் நீங்க புரிந்து கொள்வீங்க. அதனால செய்து வருவீங்க. இல்லைன்னு வச்சுங்க, 3 நிமிஷத்துல செய்து முடிக்கக்கூடிய இந்த காயகல்ப பயிற்சியை சொல்லிக் கொடுப்பதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்? மிஞ்சி போனா 30 நிமிஷம். பாஸ்டர்லாம் ஒன்றும் கஷ்டம் கிடையாது, வினோதமா இருக்கும் பாஸ்டர். புரியுதா? கடினமான யோகாசனம் மாதிரி பள்ளச்சி கிளச்சின்னு மீந்து பெண்ட் எடுத்து அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, வினோதமா இருக்கும். இந்த காலை மாட மாதிரி வைக்கிறோம் பாருங்க. நாம இப்படி காலை வச்சு நின்று இருக்கிறோம், இப்படி காலை வச்சு நின்று இருக்கிறோமா போச்சோம். சரி, இப்படி காலை வச்சு நிக்கிறது என்ன கஷ்டம்? கால் உடைச்சுக்குமா, இல்ல பேலன்ஸ் தவறி வந்துருமா? பழக்கம் இல்லை, புதுசு. அந்த மாதிரி கஷ்டமில்லாவிட்டாலும் சுலபமான பாஸ்டர் தான் எல்லாமே. அதை சொல்லி கொடுத்து மூலபந்தனத்தையும் அஸ்வினி முத்திரையும் மூலபந்தனத்தையும் சொல்லி கொடுத்து போங்கன்னா எனக்கு என்ன நினைப்பாங்க தெரியுமா? தத்துவ விளக்கத்தை கொடுக்காம 1/2 மணி நேரத்துல சொல்லி கொடுத்து அனுப்பணும்னா என்னமோ பிரமாதமா சொன்னாங்க. இல்ல ஒண்ணும் இல்லையே, நில்லுனாங்க, உட்காருனாங்க, படுனாங்க, என்னமோ ஒண்ணு செய்ய சொன்னாங்க, தெரியல. நிறைய பேர் விளங்கிக்காம போடுவாங்க நரம்போக்கத்தை. நான் விடவே மாட்டேன். அசிங்கம் பார்க்க மாட்டேன், இங்கிதம் பார்க்க மாட்டேன். எந்த ஏரியாவில் நீங்க அந்த இயக்கத்தை செய்யணும் உடம்புல என்பதை தெளிவா சொல்லிடுவேன். மற்றபடி பாஸ்டர்லாம் சொல்லுவோம். கற்றுக்கொண்டு போறவங்க தத்துவ விளக்கத்தை உட்கார்ந்து கேட்காம லேட்டா வராங்க பாருங்க, பயிற்சி சத்தியவாக்கு பிரமாணம் கொடுக்கும் போது வருவாங்க சில பேர். அவருக்கு என்ன புரியும்? கடைசியில ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, ரொம்ப மேலுக்கான பயிற்சி, நானும் கஷ்டமா இருக்கணும்னு நினைச்சுப்பானே. அவனும் பயிற்சி விட்டுடுவாங்க, செய்ய மாட்டாங்க. அவர்களை செய்ய வைப்பதற்காகத்தான் அந்த அடிப்படைகளை எல்லாம் எடுத்து சொல்லி 2-2.5 மணி நேரம் போதனை என்று போதிக்கிறோம். நண்பர்களே, இதுல 5 புள்ளி விளக்கம்னு ஒண்ணு இருக்கு. காயகல்ப புஸ்தகத்துல வளைய மாதிரி போட்டு புள்ளி வச்சு 5 விஷயம் எழுதியிருப்பாங்க. அந்த 5 விஷயங்களையும் நம்ம தெளிவா விளக்கணும். விளக்குனா காயகல்ப ரகசியம் வழங்கி போச்சு. காயகல்பம் மகிமை, காயகல்பம் பற்றிய சயின்ஸ் தத்துவம் வழங்கி போயிடும். அதுல
பருவுடல், ஜீவவித்து குழம்பு, உயிர் சக்தி, ஜீவகாந்தம், மனம். புதுசா வர்றாங்க, புஸ்தகத்தை கொடுத்துருவோம். முந்தியெல்லாம் புஸ்தகத்தை கொடுக்க மாட்டோம். சத்தியவாக பிரமாணம் வாங்கும்போது மட்டும் தான் புஸ்தகம் கொடுப்போம். அது முந்தி அது கூட இல்லை, தனியா பிரிண்ட் வச்சுட்டு கொடுத்துருந்தோம். சொல்லக்கூடாது, படிச்சு எல்லாத்தையும் வரது தெரிஞ்சுவாங்க நம்ம சொன்னா சரியா வராது. அதனால பூட்டி பூட்டி வச்சு என்ன பிரயோஜனம், புஸ்தகத்தை வந்த உடனே கொடுத்துட்றது. சில ஊர்ல பேட்ச் கொடுப்பாங்க. காய்கறி பொது பயிற்சி வந்தவங்களா இல்ல வேடிக்கை பார்க்க வந்தவங்களா, பணம் கட்டினாங்களா இல்ல கட்டலையா என்பது எப்படி தெரியும்? பேட்ச் கொடுப்போம். இப்ப என்ன ஆகுதுன்னாக்கா, கையில புஸ்தகம் இருந்தாலே பணம் கட்டி வந்திருக்கிறாங்க. ஐந்து விஷயங்கள். அதுல பருவுடல், பிசிக்கல் பாடி. இந்த பருவுடல், பருதான் கொஞ்சம் புதுசா இருக்கும். உடல் என்பது தெரிஞ்சது. பிசிக்கல் பாடின்ற வார்த்தை நம்ம உடம்பு தானே காட்டி கொடுத்தோம். இத பத்தி நீங்க என்ன சொல்றது, எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்றேன், பொதுவா மனுஷனுக்கு உடம்ப பத்தி ஒண்ணுமே தெரியாது. தெரிஞ்சிருந்தா இப்படி கெடு 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 கெடுன்னு கெடுப்பானே. உடம்ப கெடுக்காதவங்க யாரு? நம்ம சாப்பாடு சமாச்சாரம் சொன்ன பாருங்க. நம்ம உடம்பு எவ்வளவு பெருசு, அதுல இறைப்பை எவ்வளவு பெருசு, அதுல ஏதாவது பல்சக்கரம் இருந்தா, இந்த மிளகா மிஷின்ல பிளேட்னு சொல்லுவாங்க, பாத்துறீங்களா? மாவரைக்கிற மிஷின்ல இப்படி ஒரு பல்சக்கரம் அப்படி ஒரு பல்சக்கரம், அந்த மாதிரி ஏதாவது இருக்குதா? எல்லாம் தசை சதை, அதுல எவ்வளவு போட்டா அதை அரைச்சு கரைக்கணும் தெரியுமா? எத்தனை கிலோ நீங்க அரைச்சு கரைக்கணும் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அப்புறம் என்ன தெரியும் பருவலை பத்தி? நுரையீரல், அது என்ன இரும்பாலானதா களிமண்ணாலானதா? அது ஒரு மாதிரியான டிஷ்யூஸ், மெம்பரைன்ஸ், அதால ஆனது. ரொம்ப மென்மையானது, ரொம்ப ஈரமா இருக்கும். அது அது வந்து ஜில்லுன்னு இருக்கணும் உள்ள. சீரட்டு போக என்ன டெம்பரேச்சர் உள்ள போகுது? உடம்ப பத்தி ஏதாச்சும் தெரிஞ்சா சீரட் பிடிப்பானா? எவ்வளவு நுட்பமான இயக்கம், மூளை, மூக்க, அங்க போய் பொடியை வச்சு உரியிறானே, உடம்ப பத்தி ஏதாச்சும் தெரியுமா? ஆகவேதான் பருவுடல்னு முதல் சப்ஜெக்ட் போட்டு இதை பற்றி நாம ஒரு எம்பிபிஎஸ் தெரிஞ்ச நாம தெரிஞ்சுக்க முடியாது. அடிப்படையில காயகல்ப கண்ணோட்டத்துல ஒருத்தன் உயிர் வாழலாம் மனிதன் என்ற அவன் பருவுடலை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியது என்னென்ன என்பதை முதல்ல விளக்குறோம். அந்த பருவுடலையே 3 பார்வை கோணம், அப்ரோச். பஞ்சபூத தத்துவம், சப்ததாதுக்கள், விஞ்ஞான கோட்பாடு என்று 3 விதமா விளக்கும். 5 பௌதிக நிலைகள் உடலிலே இருக்கின்றன என்று விளக்கும். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், விவரமா சொல்லுவோம். மண்ணு, நீரு, நெருப்பு, காற்று, வெண்ணு. சமஸ்கிருதத்துல பிருத்திவி, அப்பு, தேய்வாயு, ஆகாசம் என்று 5 பௌதிக நிலைகள் நமது உடலிலே இருக்கின்றன. அதான் உடல். 6வது 7வது போதம் ஒண்ணும் கிடையாது. இல்ல, மண் என்பது கெட்டிப்பொருள். அது பார்த்தால் தொட்டால் தெரியக்கூடிய உடலாக இருக்கிறது. அதைத்தான் பெரும்பாலும் பருவுடல்னு சொல்றோம். நீர் என்பது ரத்தம், அது உடம்புல ஓடுது. நெருப்பு என்பது திகுதிகுன்னு எரியறது இல்லை, டெம்பரேச்சர். ஆகவே நமது உடம்புல நெருப்பு ஒரு அளவுல இருக்கிறது. காற்று, சுவாசம், அல்லது சுவாசத்தின் காரணமாக உள்ளே சென்று இரத்தத்திலே கலந்து உடல் முழுவதும் இருக்கிறது. எப்படி பருவுடல் உடல் முழுவதும் இருக்கிறதோ, எப்படி ரத்தம் உடல் முழுவதும் இருக்கிறதோ, எப்படி சூடு உடல் முழுவதும் இருக்கிறதோ, அவ்வாறே காற்றும் உடல் முழுவதும் இருக்கிறது. சுவாசத்தின் மூலமாக ரத்தத்திலே கரைக்கப்பட்டு விடுவதனால 4 போதம் உடம்புல இருக்குதா? இன்னொரு போதம் என்ன? ஆகாஷ், வெண். அதை பத்தி தெளிவில்லாம இருந்தது தத்துவ ஞானத்துல. விஞ்ஞானம் நல்லா வளர்ந்து போய்விட்டதுனாலையும், அந்த விஞ்ஞானத்தை நமது அருள் தத்து அவர்கள் இணைத்துக் கொள்வதனாலையும் பார்ட்டிகள், துகள், அடிப்படை துகள்,
இந்த பிரபஞ்சத்தினுடைய அடிப்படை துகள். அதனுடைய மடிப்பு நிலைதான் காற்று, நெருப்பு, நீர், நிலம். அது ஆகாசம். அந்த ஆகாசம் அண்டவெளி முழுவதும் இருக்கும் பொழுது மகாகாசம்னு சொல்லுவாங்க. அதுவே காற்று, நெருப்பு, நீர், நிலமா மடிந்திருக்கும் போது போதாகாசம்னு சொல்லுவாங்க. அதுவே ஒரு உடல்ல உணர்ச்சி பெற்று இயங்கும் பொழுது சிதாகாசம்னு சொல்லுவாங்க. அதான் உயிர். அப்போ 5 பௌதிக நிலையும் நமது உடம்பிலே இருக்கின்றன. மண் பருவலாக, நீர் ரத்தமாக, நெருப்பு உடல் சூடாக, காற்று சுவாசமாக, ஆகாசம் உயிராக. இங்கே 2-3 முடிச்சுகள் வாழ்கின்றன. இந்த 5ம் ஒரே மாதிரியான இடவுடையது இல்லை, கூடுதல் குறைவான இடவுடையது. ஆகவே மிக அதிகமா இடம் உள்ளது கீழே ஓட பார்க்கும், குறைச்சலா இடம் உள்ளது நடுவுல நிற்கும், எடையே இல்லாது மேல பிடுங்கிட்டு ஓட பார்க்கும். மண்ணு அதிக இடம் உள்ளது, அதனால கீழ் நோக்கு வேகம் தான் அதிகம். அதனால்தான் நம்ம கீழே விழுந்துடுறோம். இல்லைன்னா அந்த சத்திரமண்டலத்தை நடத்தாங்க பாருங்க, இல்லை தேவதைகள்லாம் நடக்கிறதாக சினிமாவில் காட்டுவாங்க. அதனால காற்றுல மிதக்கலாம். பருவுடல் என்ற ஒரு அமைப்பு மண்ணு நம்ம உடம்புல இருக்கிறதுனால அது மற்ற போதங்களை விட கனம் அதிகங்கிறதுனால கீழே தான் போகும். ஆச்சுங்களா? இன்னொரு ஆகாசம்னு ஒரு போதம் சொன்னமே, அது வெயிட்டே கிடையாது. கொஞ்சோண்டு வெயிட் உள்ள கேஸ் புல்லும் நின்னாகுது, மேல மேல வருது பாருங்க. வெயிட்டே இல்லாத ஆகாசம் மேல ஓட பார்க்கும். எது நம்ம உடம்புல கெட்டியா இருக்கிறது கீழே போக பார்க்கும், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இன்னொன்னாகிய உயிர் மேல போக பார்க்கும். எங்கேயோ கட்டாயிடுன்னு வச்சுக்கோங்க, இது கீழே விழுந்தாலும் மரணம், அது அறுத்துக்கிட்டு மேல போனாலும் மரணம். இதுலதான் தப்பிச்சுட்டு நிக்கிறோம். நாம என்னைக்கு அறுத்துக்குவோம் அப்படின்னு தப்பிச்சுட்டு நிக்கிறோம். அதான் வாழ்நாள். வள்ளுவர் அழகாக சொல்வார், நாளென ஒன்று போல் காட்டி உயிர் இருக்கும் வாழ் அது உணர்வார் பெறின் என்று சொல்லுவார். நண்பர்களே, நமது உடம்புல பல கஷ்டம் இருக்கு. அதுல ஒரு கஷ்டம் தவிர்க்க முடியாது, முதுமை. மரணமும் தவிர்க்க முடியாது. இந்த ஏஜிங் ப்ராசஸ் கீழே அதை நான் அப்புறம் எடுத்துக்கிறேன். இப்போ பெரும்பாலும் காயகல்ப பயிற்சியில விட்டுற விளக்கம் ஒண்ணு இருக்கு. முதுமை ஏன் வருகிறது? பொதுவா எல்லா பேராசிரியர்களும் துணை பேராசிரியர்களும் நேர நெருக்கடிக்கு நடுவுல காயகல்பம் நடத்த வேண்டியிருக்கிறதுனால அதுலயும் முக்கியமா டீ காஃபி ரொம்ப முக்கியமானது. அதுக்கு ஏற நேரம் ஒதுக்கி நம்ம வந்திருக்கிற வெளியே அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, நல்லதான் போச்சுன்னு செத்து போய் அங்க பிராக்டி பார்த்துக்கிட்டு டீ காஃபி எல்லாம் சாப்பிட்டு அவர் வாங்க வாங்கன்னு கூட்டல் போட்டு வருவாங்க. ஒரு 1/2 மணி நேரம் போயிடும். முற்காலத்துல 1.5 நாள் 1 நாள் என்று இருந்தப்போ இந்த புஸ்தகத்துல இன்னொரு இதே 5 புள்ளிகள் வளையம் ஒண்ணு தனியா ஒரு படம் தொங்க விட்டு, பூமி படம் போட்டு இந்த பக்கம் தொங்க விட்டு, அதுக்கெல்லாம் நேரம் இல்லாம போச்சு. அது படத்தையும் எடுத்தாச்சு, புஸ்தகத்திலே படத்தை எடுத்துட்டேன். நண்பர்களே, இதுல ஒன்றும் மர்மம் இல்லை. இந்த பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்கிறது. அதனால்தான் காலை மாலை நண்பகல் மிட்நைட் எல்லாம் வர்றதுக்கு காரணம். எந்த ஒரு பொருள் தன்னைத்தானே சுற்றினாலும் அதுல இருக்கக்கூடிய அத்தனை வஸ்துக்களும் மையம் நோக்கி ஈர்க்கப்படும். மைய கவர்ச்சி ஆற்றல் என்று சொல்வார். சென்டிபீட்டல் ஃபோர்ஸ் என்று சொல்லுவார். எந்த ஒரு பொருள் இருந்தாலும் அதனுடைய மையம் நோக்கி அதுல இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களும் ஈர்க்கப்படும். இந்த பூமியில இருக்கக்கூடிய ஒரு வஸ்து தானே. அதனால பூமி தன்னைத்தானே சுற்றுவதனால நாமும் அதனுடைய மையம் நோக்கி ஈர்க்கப்படுறோம். கீழே கான்கிரீட் ரூஃப் இல்லைன்னு என்ன ஆகும்? பூமியினுடைய மையத்தை நோக்கி டிராவல் பண்ண ஆரம்பிச்சிடும். கீழே ஃப்ளோரிங் இருக்குது, அது கொஞ்சம் அழுத்தமா இருக்கு, அங்க நின்றுக்கிறோம். அது இல்லைன்னு வச்சுக்கோங்க, சேரு சகதின்னு வச்சுக்கோங்க, கீழே போகும். பூமியோட மையம் நோக்கி டிராவல் பண்றது கீழே போறது சொல்லும். இல்ல பசிபிக் மகாசமுத்திரம்னு வச்சுக்கோங்க, தடுக்கிறது தண்ணியால தடுக்க முடியாது. நாபாடு போவோம் 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 37,000 அடி என்னமோ சொல்றாங்க ஆழம். அங்க போய் நல்ல வேலையா அங்க ஒரு தரை இருக்கு,
அதில் நின்று போகும். அதுவும் இல்லை, மையம் வரைக்கும் ஒன்றுமே இல்லைன்னு வச்சுக்கணும், நான் வடு மையது. அதுதான் செய்யுது பூமி. தன் மையம் நோக்கி எல்லா பொருளையும் ஈர்க்கிறது, நம்மையும் இழுக்கிறது. நம்மையன்னா கையை பிடிச்சி இழுக்குதா, தாடியை பிடிச்சி இழுக்குது, ஒவ்வொரு செல்லையும் பிடிச்சி இழுக்குது, உடம்புல உள்ள ஒவ்வொரு செல்லையும் பிடிச்சி இழுக்குது. அகரை கேட்டா மூலாதாரத்தை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும். ஆகவே இந்த செல்கள் எல்லாம் தளர்கின்றன, கட்டு குலைகின்றன, ஒண்ணுக்கு ஒண்ணு இடுக்கு வரும், பிடிப்பு குறையும். ஒரு சுத்து சுத்துனா பூமிக்கு இந்த கவர்ச்சி ஆற்றல் வந்துருது, 2 சுத்து சுத்துனா 2 கவர்ச்சி. இப்படியே தினம் சுத்துறதுனால நமது உடம்பு கட்டுக்குலைந்து தளர்ந்துடுறோம். ஆகவே எலும்பெல்லாம் ஸ்டிப்பா இருந்தா சருமம் தளர்ந்துடும், சதை தளர்ந்துடும். இங்க சதை இருக்கு பாருங்க, எனக்கு ஜிப்பா தொங்குற மாதிரி தாத்தாவுக்கு சதையே தொங்கும். எனக்கு தாடி இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியல, சின்ன பசங்களுக்கு இருக்கிற மாதிரி கம்மம் எப்படி இருக்குதா கழுவன் உள்ளது, இங்க வேற தொங்கும். காட்டு கத்தெல்லாம் கத்திட்டு ஒரு நடிகர் வந்திருக்கிறாரு பாருங்க, இப்போ இந்த மெடிமிக்ஸ் விற்க வந்தவர். யார் அவரு? விவேக். பாத்துறீங்களா? இங்க தொங்குது, ஜெயசங்கருக்கு தொங்குது. அவர் செத்து போயிட்டாரா? மனோகருக்கு சுருக்கம் சுருக்கமா தொலைன்னு தொங்குது. ஜெமினி கணேசனுக்கு தொங்குது, எம்ஜிஆருக்கும் தொங்குச்சு. இழுத்து பிடிச்சு பிளாஸ்டிக் பேக்கு பண்ணி வச்சிருவோம். ஏன்? பூமி இழுக்குது, எலும்பு பிடிமானம் இல்ல, வெறும் சதை தொந்தி இறங்கிடும் பூமி இழுக்கிறதுனால. ஆக இப்படியா இழுத்து 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 என்ன ஆகும்? இது இப்படி இழுக்க எனக்கு வெயிட்டே கிடையாது, என்ன யாரும் இழுக்க முடியும்? நான் போறேன் மேல மேல மேல, என்னால தாங்க முடியல, நான் போறேன் கீழே கீழே கீழே. ஏதோ ஒரு நேரம் 2 பேருக்கும் பிடிப்பு விட்டுக்கும், அது வேறு மரணம். அந்த மரணம் வர்றதுக்கு முன்னால உடல் தளர்ச்சியை ஏற்படுத்துவது பூகவர்ச்சி ஆற்றல். அதுக்கு பேரு, தளர்ச்சிக்கு பேரு மோதுமை, வயோதிகம், கேட்டுத்தனம், ஆங்கிலத்துல ஏஜிங் ப்ராசஸ். இந்த ஏஜிங் ப்ராசஸ் நிறுத்த முடியாது, தெய்வீக நியதி, நாம செய்யறோம். ஆனால் இந்த நுழையும் உப்பக்கம் காண்பர், விதியை மதியால் வெல்லலாம், விதியை கொண்டே விதியை வெல்லலாம் என்று இருக்கு பாருங்க. ஒரு கல்ல தூக்கி மேல போட்டா கீழே விழுந்துடும், அதான் விதி. வெல்ல முடியாத? ஏன் முடியாது? கல்லுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய வேகம் எவ்வளவு? ஒரு வினாடிக்கு 10 அடி. ஒரு வினாடிக்கு பயிலானா ஒரு வினாடிக்கு 5 அடி 50 அடி. ஒரு வினாடிக்குங்கிற சொல்றேன். மைல் கணக்கில் கொடுக்க முடியுமா உங்களால? அப்படின்னா 11 கிலோமீட்டர் போகணும் உங்க கல்லு. போச்சுன்னு வச்சுக்கோங்க, திரும்பி வர. கல்லை தூக்கி மேல போட்டா கீழே தான் வரும் என்ற விதியை மாத்திட்டு பாருங்க. ஆனா 11 கிலோமீட்டருக்கு மேல ஸ்பீடு கொடுக்கணும் என்பது விதி. இதை பயன்படுத்தி தான் ராக்கெட் விடுறாங்க. கீழே வராம போயிடுது பாருங்க, விழுந்துட மாட்டேங்குது பாருங்க. எப்போச்சும் தவறிட்டோம்னா அவன் தள்ளி விழுந்துடும். ராக்கெட் தவறி போறதும் உண்டு. அந்த விதமாக இந்த பூமியினுடைய மைய ஈர்ப்பு விசை காரணமாக நமக்கு மூப்பு வருகிறது என்றால், அந்த விதியை நாம் வெல்ல முடியாதா? வெல்லலாம். அதான் காயம். நம்ம உடம்புல நரம்பு மண்டலம்னு ஒண்ணு இயற்கை ஒரு வரப்பிரசாதம் கொடுத்துருக்குது. மைய ஈர்ப்பு விசை காரணமாக நம்ம கீழ் நோக்கி இழுத்தாலும் ஒரு வாரம் ஒண்ணு கொடுத்துருக்கு. இந்த நரம்பு மண்டலத்தை வச்சுக்கோ, 120 வருஷம் தாங்கும். நரம்பு மண்டலம் நம்ம உடம்புல சன்னல் மின்னலாக 72,000 நரம்பு, 1 2 இல்ல, 72,000 நரம்பு நம்ம உடம்புல சன்னல் பின்னலாக கோத்து இருப்பதனால, ஒரு நல்ல உதய மரத்துல கோவப்பொடி படர்ந்தாக்கா கிளைய வெட்டினா கீழே விடாது பாருங்க, குடி பிடிச்சுக்கும். அந்த மாதிரி நமது நரம்புகள் ஒவ்வொரு செல்லையும் பிடிச்சுக்குது. அங்க நீங்க ஏறி நீங்க ஏறி நான் பிடிச்சுக்கிறேன். இந்த நரம்பு மண்டலத்தினுடைய ஆற்றல் 40 வயசு வரைக்கும் வளரும்.
40 வயசிலிருந்து மெயின்டைன் ஆகும். 80 வயசானா தளரும். அதனால வாழ்நாள் 120 வருஷம். ஒரு மனித வாழ்நாளுடைய 120 வருஷம். முதல் 3 ஒரு பங்கு வளர்ச்சி, 2வது 3 ஒரு பங்கு 40 80 வரைக்கும். வார்த்தையை சொல்றேன், தெடுக்குன்னு தீவி போட போகுது உங்களுக்கு. 2வது 40 80 வயசு வரைக்கும் வாலிபம். 80 120 வயசு வரைக்கும் வயோதிகம். எப்ப வருது வாலிபம் வயோதிகம்? 40 வந்து போகுது. இது காரணம் என்ன? பரம்பரையா அந்த 5 ஆளும் முறை தான் காரணம். சரி, விட்டது படிக்கிறதுக்கு சில தலைமுறை ஆகும். இப்ப நாம் என்ன செய்யலாம்? சில விஷயங்களை தெரிந்து கொண்டு அந்த அடிப்படையில் நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் எச்சரிக்கையாக மாற்றிக்கொள்ளலாம். அந்த 40 வயசு வரைக்கும் அந்த நரம்பு மண்டலத்துக்கு முறுக்கு ஏறிக்கிட்டே இருக்கும். 80 வயசு வரைக்கும் அந்த முறுக்கு அப்படியே இருக்கும். 80 வயசுக்கு மேல முறுக்கு தளரும். அது காரணம் பூமியினுடைய மைய ஈர்ப்பு விசை. நாம என்ன செய்யறோம்? அந்த காயகல்பத்துல முறுக்கு குலையாமல் பார்க்கிறோம். ஏன் முறுக்கு தளர்கிறது? பூமியினுடைய மைய ஈர்ப்பு விசை. அது கீழே இழுக்குது. நம்ம கொஞ்சம் மேல தூக்கினா போகுது. அதாவது ஒரு ஒரு எறும்புன்னு வச்சுங்களேன், ஒரு 1 மீட்டர் உயரம் உள்ள ஒரு சுவர்ல ஏறு 10 மில்லிமீட்டர் 10 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் ஏறின உடனே 1 மில்லிமீட்டர் சறுக்கிக்குது. அடுத்த 10 சென்டிமீட்டர் ஏறின உடனே 1 மில்லிமீட்டர் சறுக்கிக்குது. இப்படியா நிகரமா அதுக்கு என்ன கிடைக்குது? 10 சென்டிமீட்டர் தான் 100 மில்லிமீட்டர், 99 மில்லிமீட்டர் கிடைக்குது. லாபம் தானே? சறுக்குனா என்ன? அந்த மாதிரி நாம இந்த காயல்ப பயிற்சியில போக வரிசை ஆற்றல மொத்தமா வென்ற முடியாது. நரம்பகம் செய்யுது, கொஞ்சம் சமாளிக்கலாம். அது 1 மில்லிமீட்டர் சமாளிச்சது பாருங்க. அந்த மாதிரி கொஞ்சம் சமாளிக்கலாம். இப்படியாக சமாளித்து பூமியினுடைய மைய ஈர்ப்பு விசை காரணமாக நமக்கு ஏற்படக்கூடிய ஏஜிங் ப்ராசஸ், வயோதிகத்தை டிலே பண்ணலாம். அப்படி டிலே பண்ணி 120 வயசு வரைக்கும் வாழலாம். இது பொதுவா எல்லாருக்கும் இருக்கக்கூடிய நியதி. காயகல்ப பயிற்சிக்கு நாம என்ன செய்யறோம்? இழந்ததை எடுக்கட்டுறோம். அது எறும்பு 100 மில்லிமீட்டர் இறங்கி 99 மில்லிமீட்டர் ஏறிடுது பாருங்க. நிகரமா நஷ்டம்தான். 100 மில்லிமீட்டர் இறங்குறது அப்படியே போயிட்டாமே, 99 மில்லிமீட்டர் ஏறிடுது பாருங்க. அந்த மாதிரி டெய்லி காயகல்பம் செய்வதனால நரம்பு மண்டலத்துக்கு ஏற்பட்டிருந்த ஒரு தளர்ச்சியை நீக்கிடும், ஒரு புத்துயிர் கொடுத்துடுறோம். அதுதான் நரம்புக்கம். அதனாலதான் நரம்புக்கம் பேர். இந்த நரம்பு மண்டலத்துக்கு ஊக்கம் கொடுப்பதற்கு நம்ம எல்லாரும் காயகல்ப பயிற்சி தெரிந்தவன் தானே? இந்த ரவி எல்லாரும் நீங்க தான் துவாரபாலகர். அது சமஸ்கிருதம். ஆங்கிலத்தில் சொல்லிட்டா கேட் கீப்பர். உங்களை நம்பிதான் நான் ஆரம்பிக்கிறேன். எல்லாரும் தெரிஞ்சவங்க தான். ஏன்னா தெரியாதவங்களை உடச்சிடக்கூடாது. இதை அப்படி நாங்க சத்தியவாக்கு பிரமாணம் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஆகவே அந்த நரம்புக்கம்னு சொல்றமே, அதுக்கு முன்ன ஒரு பேர் இருந்தது, அஸ்வினி முத்திரைன்னு ஒரு பேர் இருந்தது. அஸ்வினின்னா குதிரை, முத்திரைன்னா அடையாளம். குதிரை சாணம் போடும்போது சாணம் போட்டுட்டு ஒரு காரியம் செய்யும். என்ன? ஆசன வாயை இழுத்து சுருக்கி விரித்து கொண்டிருக்கும். அத மாதிரி நாம சாணம் போடாமையே செய்தோம்னா அஸ்வினி என்ற குதிரை என்ற பேரை வச்சு முத்திரைன்னா அடையாளம், குதிரை அடையாளம் வச்சிருக்கிறோம். ஆசன வாயை தூக்கி இறக்கணும். ஏன் ஆசன வாயை தூக்கி இறக்கணும்? மூக்க தூக்கி இறக்குறது இல்ல, கொஞ்சம் கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டு காதை தூக்கி இறக்கலாம். இதெல்லாம் பயிற்சி இருக்குது, செய்வாங்க சில பேர். சில பேருக்கு இயற்கையா செய்வாங்க. நாக்கு இங்க இருக்கிற அத்தனை பேர்ல யாராச்சும் யாராவது நாக்கால மூக்க தொட முடியுமா? இருப்பீங்களா யாராவது? பிறவிலே அந்த மாதிரி இருக்கும். அது மாதிரி சில பேர் ஒரு காதை மட்டும் ஆட்டுவாங்க. 2 காதையும் ஆட்டினாங்கன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு இஷ்டம் அந்த காலத்துல. அது பேர் கஜகரணம். கஜம்னா யானை, கரணம்னா காது. யானை மாதிரி 2 காது. பசுமாடு ரொம்ப கட்டிக்காரது.
ஒரு காது மட்டும் தனியாட்டும். அது பேர் கோகரணம். போனா அந்த மாதிரி ஏன் அங்க இருக்கிற எசகு பசகான இடத்துல இருக்கிற ஆசன வாயை தூக்கி இறக்கணும்? வேற ஏதாச்சும் சுலபமா சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 72,000 நாடி நரம்பு தளருது பாருங்க பூகவர்ச்சி ஆற்றலால, அது எல்லாம் அந்த இடத்துல முளைச்சிருக்கு. கொத்த ஒரே இடத்துல முளைச்சிருக்கு. அங்க ஒரு உசுப்புறோம்னா 72,000 நரம்பும் ஒரே நேரத்துல ஆற்றலை பெற்றுக்கொள்ளும். இல்லைன்னா 72,000 தடவை செய்ய முடியாது இந்த காரியத்தை. நடக்கிற காரியமா? எவ்வளவு ரகசியமா இயற்கையை ஒளிச்சு வச்சிருக்கு பாருங்க. அந்த ரகசியத்தை சித்தர்கள் எப்படி கண்டுபிடிச்சிட்டாங்க பாருங்க. ஆகவே ஒவ்வொரு ஏற்ற இறக்கத்துக்கும் அஸ்வினி முத்திரை நரம்பு ஊக்கம். அதனாலதான் நரம்பு ஊக்கப்படுவதனால இந்த அஸ்வினி முத்திரையால அதுக்கு நரம்பு ஊக்கம் என்று ஒரு பெயர் வச்சிருக்கோம். அஸ்வினி முத்திரை செய்வதனால 2 லாபம். ஒரு லாபம், நரம்பு மண்டலம் ஊக்குவிக்கப்படுகிறது. அதனால பூகவர்ச்சி ஆற்றல் வெல்லப்படுகிறது ஒரு அளவுல. அதனால கேட்டுத்தனம் தள்ளி போடப்படுகிறது. இது ஒரு லாபம். 2வது லாபம், வித்து கடையப்படுகிறது. அதுக்கு ஜஸ்ட் எபோவ் தான் நமக்கு ஆண்களுக்கு பெண்களுக்கு அந்த பால் பை இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆண்களுக்கு செமினல் சீக்கிரம் புரோஸ்டேட் டெஸ்டிஸ், பெண்களுக்கு கருப்பை, பலோப்பியன் டியூப் அண்ட் ஓவரிஸ். அந்த அசம்பிளியை தான் நம்ம மூலாதாரம் என்றும் கருமையம் என்றும் நம்ம பாஷையில சொல்றோம். அங்கே ஜீவவித்து குழம்பு ஒண்ணு சுரந்து கலெக்ட் ஆயிருக்கும், அல்லது இம்பைப் ஆகியிருக்கும். இம்பைப்னா தெரியுதா? சுவர்ந்து இருக்கும். அதாவது ஒரு கொட்டகஞ்சியில தண்ணி ஊத்துங்க, சாட்சிங்கன்னா கொட்டி போகும். ஒரு கொட்டகஞ்சியில மண்ணை போடுங்க, சாட்சிங்கன்னா கொட்டிடும். ஒரு கொட்டகஞ்சியில மண்ணை போட்டு தண்ணி ஊத்துங்க, கரெக்டா ஒரு டம்ளர் தண்ணியும் காணும், மண்ணு ஒரு மாதிரி மாறி போயிருக்கும். இப்ப சாட்சாக்கா என்ன ஆகுது? கொட்டை தண்ணி எங்க? மண்ணுல சுவரி இருக்கிறது. சுவரின்னா புரியுதா? அந்த மாதிரி பெண்களுடைய பால் உறுப்புல ஓஜஸ் என்பது சுவரி இருக்குது, திரண்டு பிரிந்து வந்து கலெக்ட் ஆகிறது இல்லை. ஆண்களுடைய பால் உறுப்புல உற்பத்தி, கலெக்ஷன், தேக்கம் என்று இருப்பதுதான் அவங்க வந்து செமினல் வெசிக்கல் என்றும் புரோஸ்டேட் கிளாண்ட் சொல்றாங்க. இதுல ஓஜஸ் என்ற 8வது தாது கலந்துருக்கு. ஓஜஸ் என்ற தாது கெட்டி பொருள் இல்லை, நீர் பொருளும் இல்லை, விந்து மாதிரி சளி பொருளும் இல்லை, கெட்டியான நீர் கூட இல்லை. என்ன அது ஒரு காற்று பொருள். ஓஜஸ் என்பது ஒரு காற்று. எப்படி சோடாவில் காற்று கரைந்திருக்கிறதோ, எப்படி சேற்றிலே காற்று கரைந்திருக்கிறதோ, குளத்துல போனாதான் தெரியும். தண்ணியை தாண்டி சேருல கொண்டு காலை வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, புறன்னு கால் மேலே ஏறி வரும். என்னது? சேர், காற்று. அந்த மாதிரி வித்திலே ஓஜஸ் என்ற காற்று கரைந்திருக்கிறது. நரம்போக்கம் செய்வதனால 2 லாபம்னு சொன்னோம் இல்லையா? ஒரு லாபம் நரம்புக்கு முறுக்கை மீண்டும் ஏற்படுத்தி கொடுக்கிறது, பூகவர்ச்சி ஆற்றல் வெல்றது. 2வது லாபம், அதிலே சுவர்ந்து இருக்கக்கூடிய ஓஜஸை பிரித்து விடுவது. அது எப்படின்னா, நீங்க மோர் கடையிறீங்க பாருங்க, தயிர் திருப்புறீங்க பாருங்க. திருப்பும் போது இந்த தயிரிலே கரைந்து இருக்கக்கூடிய வெண்ணெய் நீங்க கண்டுபிடிக்க முடியுமா? எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? ஏதாவது ஸ்பூனால அல்லது ஊசி மண்ணால எடுக்க முடியுமா? சிலுபனீங்கன்னா பிரிஞ்சிருது, அது வேற இது வேற ஆயிடும். அந்த மாதிரி அந்த ஓஜஸை பிரிப்பதற்காக, வித்திலே இருந்து பிரிப்பதற்காக நரம்புக்கம் 2வது உபயோகம். பிரிச்சா மட்டும் போதாது, செலுப்பினா மட்டும் போதாது, வழிச்சு எடுக்கணும். செலுப்பினா மட்டும்தான் இருக்கும், அங்கேதான் இருக்குன்னு வச்சுக்கிறேன். அவ்வாறு நாம ஓஜஸ் மூச்சு போட்டதுனால பிரிந்து திரண்டு இருக்கக்கூடிய ஓஜஸை கபாலத்துக்கு அனுப்பணும், மண்டைக்கு அனுப்பணும். அதான் சரியான காய்கறி பத்திர நோக்கம்னு வச்சோம். அதுக்கு என்ன செய்யறது? சர்ன்னு மூச்சு போடுறது. அந்த மூச்சு போடுறதுக்கு கூட ஒரு விதம் இருக்கு. அதையும் எந்த பேராசிரியரும் சொல்லியிருக்க மாட்டாருன்னு நினைக்கிற நேர பற்றாக்குறை காரணமாக. விருசா மூச்சு போடக்கூடாது,
மனதையும் சேர்த்து கொள்ளணும். எப்படி? மூலாதாரத்துல தானே இருக்குது அந்த ஓஜஸ். மூலாதாரத்திலே மனம் வச்சு முதுகந்தண்டு வழியா மனதை கபாலத்துக்கு கொண்டு வரணும். அந்த நினைவோடு மூச்சு போடணும். எங்கேயோ நினைவோடு நிறைய எழுத்து சின்ன போட்டக்கூடாது. இவ்வளவுதான் சொல்லாங்க. நேரம் இருக்காது சொன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்காது, புரிஞ்சுக்க மாட்டீங்க. அதனால கடவுடனே அடிச்சு விட்டு பொறுப்பாசிரியர் இருந்து கேளுங்கன்னு சொல்லிடு. மனதை மேலே கொண்டு போகணும். மூச்சு ஏற ஏற மனமும் மேல ஏறணும். அவசரப்பட்டுட்டாதீங்க. இன்னும் 3 விஷயத்தை சேர்த்து மூலாதாரத்துல இருந்து எடுத்துட்டு போகணும். என்ன? உயிர் சக்தி. அங்கதானே அதிகமா ஸ்டாக் ஆயிருக்கு நம்ம சொல்லியிருக்கிறோம். லைஃப் எனர்ஜி பார்ட்டிகள். எது ஆகாசமோ அது அண்டவெளியில மகாகாசம், அதே பூதாகாசம், அதே ஜீவா சித்தாகாசம், உயிர்னு சொன்னோம் இல்லையா? சின்ன 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 துகள். இதை விட சிறுசு பிரபஞ்சத்துல இல்லை என்ற அளவுக்கு பரம நுண்ணிய துகள்கள் தான் சில கோடி கணக்குல நம்ம உடம்புல கூடி இயங்கும் பொழுது அது உயிர் என்று சொல்றோம். அது உடல் முழுவதும் ஒரு அளவுல பரவி இருந்தாலும் வித்திலே ஸ்டாக் ஆயிருக்கு, தேக்கமற்று இருக்கிறது, அதிகமாக இருக்கிறது. அதை கொண்டு போய் கபாலத்துல சேர்க்கணும். இப்போ மனதை கொண்டு போறோம் இல்லையா, அதுல போட்டு எடுத்துட்டு போனோம். மனம் என்பது ஒரு கிண்ண மாதிரி நினைச்சீங்களேன். மனம் உயிர் சக்தி ரெண்டும் மேல போகணும். இருங்க, இன்னொன்னு சேர்த்துக்கோ. நம்ம உடம்புல ஆக்சிஜன் இருக்கு பாருங்க, அது உடல் முழுவதும் பரவி இருக்கிறது. இப்ப மூச்சு போடும்போது அதிக ஆக்சிஜன் வரும். அந்த ஆக்சிஜனையும் மூலாதாரத்திலிருந்து கபாலத்தை கொண்டு போற மாதிரி நினைச்சுக்கணும். அப்ப எத்தனை விஷயம் மேல போகணும்? மன, உயிர் சக்தி, ஆக்சிஜன், இன்னும் சேர்த்து எடுத்துட்டு போகணும். வித்திலே இருக்கக்கூடிய ஓஜஸ் சொன்ன பாருங்க. வித்திலே கரைந்து இருக்கிறது ஓஜஸ். அதை பிரிச்சுட்டோம். இப்போ பிரிச்சு தனியா இருக்குது. நத்துல இருக்கிறத வழிக்கிற மாதிரி ஓஜஸ் மூச்சு போடும்போது ஓஜஸும் மூலாதாரத்திலிருந்து கபாலத்துக்கு போவது ரொம்ப முக்கியம். இது மூளையிலே சென்று சுவர்வது, அங்க போய் இம்பைப் ஆகிறதாக ஒரு 4 விஷயங்களே கபாலத்துக்கு ஏற்றணும். இப்படி செஞ்சீங்கன்னாக்கா, கான்சியஸா செஞ்சீங்கன்னா, ஒரு மூச்சு போட்ட உடனே எப்படி இருக்கும்னா, பாவம் உங்களுக்கு எல்லாம் தெரியாது. தண்ணி போட்டவங்க யாராச்சும் வந்து உட்காந்துருந்தீங்கன்னா, முன்னொரு காலத்துல தண்ணி போட்டவங்க வாயில வச்ச உடனே ஒரு முழுங்கணும்னு கண்ணு கண்ணுலாம் இங்கெல்லாம் வந்து என்னமோ செய்யற மாதிரி இருக்கும். அது எப்படி இருக்கும்னு டெஸ்ட் பண்ணணும்னா என்ன செய்யணும்? கடைக்கு போயிடாதீங்க. என்னமோ சொன்னாரு பேராசிரியர், அது தெரிந்து கொள்ளணும். மூச்சு ஓஜஸ் மூச்சு போட்ட மாதிரி இருக்கும் தண்ணி அடிச்சா. வேற ஒண்ணு ஒரு கான்சியஸா செய்யணும். ஏனென்றா இந்த ஓஜஸ் தானே மூளைக்கு எரு. மூளை என்ற விளைநிலத்துக்கு இதுல என்ன விளையுது? வித்து விளையுது. அந்த வித்து விளைவதற்கு அதே வித்தினுடைய கழிவு. நெல் விளையறதுக்கு வைக்கோல போடுறோம் பாருங்க, பதர் கற்கா கோலம் அடித்தாளு எல்லாத்தையும் சேர்த்தா வைக்கல விளையுது, நெல் விளையுது பாருங்க. அந்த மாதிரி தேவையில்லை. எது? ஓஜஸ் எதுக்கும் தேவையில்லை. உலகியல் விவகாரம் எதுக்கும் தேவையில்லை. யாரோ ஒருவரும் அதை பயன்படுத்தினது கிடையாது. பயன்படுத்தாதனால எந்த நஷ்டமும் கிடையாது. உடல் உறவுல இன்பம் குறைஞ்சிடறது இல்லை, உடல் உறவுல வல்லமை குறைஞ்சிடறது இல்லை. உடல் உறவு காரணமாக குழந்தை வராம இருக்கல. நிறைய தான் பெத்து போடுறாங்க எல்லாரும், ஓஜஸ் இருக்கிறது தெரியாம. நான் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். கோபார் கேஸ் பிளான்ட் சாணத்தை என்ன செய்யறாங்க? வயல்ல கொண்டு கொட்டுறாங்க. ஆனா அதுல இருக்கிற கேஸ் எடுத்துட்டு கொட்டலான்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்களே. யாருக்காச்சும் தெரிஞ்சது அவ்வளவு காலத்து முந்தி? கேஸ் எடுக்கிறதுனால சாணத்தின் தரம் குறைஞ்சிடுமா? உரமாகும் தரம் குறைஞ்சிடுமா? இல்ல. அதே மாதிரி ஓஜஸ் எடுத்துறதுனால வித்தினுடைய உபயோகத்தினுடைய சிறப்போடும் குறைய போறதில்லை. ஓஜஸ் பயனாகுது. எதுக்கு பயனாகுது? அதே வித்தை ரீப்ரொடியூஸ் பண்றதுக்கு. அந்த மாதிரி வித்து ப்ரொடியூஸ் ஆச்சுன்னு வச்சுங்க, அது போய் மூலாதாரத்தில் இருக்க போகுது. அதுல இருந்து மறுபடியும் ஓஜஸ், அதனால புது வித்து உருவாகிறது. அதுல இருந்து மறுபடியும் ஓஜஸ் என்று இத ரீசைக்கிளிங் என்று சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. வேறு ஒரு பொருள் இல்லாம இதிலேயே இருந்து எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான டெக்னிக் ஓஜஸ் மூச்சு.
அந்த ஓஜஸ் மூச்சு போடும்போது நீங்க கபாலத்துல நினைவு வச்சு போட்டீங்கன்னா ஜீவகாந்த சர்க்குலேஷன் உடம்பு முழுவதும் இருக்கிறதுனால இந்த ஓஜஸ் ஆனது உடல் முழுவதும் பரவும். உங்களை கேட்காம வரவும் தானா பரவும். அப்போ ஆங்காங்க இருக்கக்கூடிய செல்களுக்கு ஒரு டானிக் கொடுத்த மாதிரி. அது என்ன சொல்லுவாங்க கெமிஸ்ட்ரியில, கேத்தலிஸ்ட் ஏஜென்ட் சொல்லுவாங்க. எத்தனை பேருக்கு தெரியும்? கை தூக்குங்க. கேத்தலிஸ்ட் ஏஜென்ட் நீங்க சொல்றது எனக்கு தெரியுது. கிரியா ஊக்கின்னு சொல்லுவாங்க. இப்ப நாளும் தெரியுது, உனக்குதான் தெரியுது. நீ ரீசெண்டா படிச்சாரு. கிரியா ஊக்கி அதாவது ஒரு வேதி வினை நிகழ்வதற்கு ரெண்டு பொருள் சேர்ந்து வேறு ரெண்டு பொருளா மாறும். சில வேதி வினை நிகழாது. எதையோ கொண்ட வச்சோம்னா வேதி வினை நிகழ்ந்துடும். கொண்ட வச்ச பாருங்க, வேதி வினையில கலந்துக்காது. அது அங்க இருந்தா நடக்கும். வாத்தியார் இருந்த பசங்க ஒழுங்கா சத்தம் போடாம இருக்கிறான்னு பாருங்க. அந்த மாதிரி கிரியா ஊக்கின்னு சொல்லுவாங்க. இந்த ஓஜஸ் ஆனது உடம்பு முழுவதும் பரவுவதனால உடம்பு முழுவதும் ஒரு சந்துஷ்டி. ஓஜஸ் போய் ஒன்றும் பண்ண போறதில்லை. அதை பார்த்த உடனே எல்லாம் ஒழுங்கா வேலை நடக்கும். வச்சுக்கோங்க. நோய் எதிர்ப்பாற்றல், நோய் போக்குமாற்றல், ஒரு உற்சாகம், ஒரு கிளர்ச்சி, ஒரு கிருகிருப்புன்னு வச்சுக்கோங்களேன். போதை மாதிரி இருக்கும், இறை போதை மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஏற்படுவதற்கு காரணமாக இருப்பதனால இந்த 4 விஷயங்களையும் ஓஜஸ் மூச்சு போடும்போது காற்று உள்ள போகும்பொழுது இதெல்லாம் மேல போகுது என்ற ஒரு கருத்துல செய்யும். நண்பர்களே, இந்த உடம்புல உயிர் இருக்குன்னு சொன்ன பாருங்க, அது உடம்பிலே சுழன்று ஓடுது. மூலாதாரத்திலிருந்து உடல் முழுவதும் ஓடி உடல் முழுவதில் இருந்து மூலாதாரத்துக்கு வந்து மூலாதாரத்திலிருந்து உடல் முழுவதுக்கும் ஓடி இப்படியே திரும்பி 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 நடந்து கொண்டே இருக்கிறது. வேகமா. என்ன வேகமா தெரியுமா? நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இயக்கம். ஆமா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு இயக்கம். என்ன வேகம் தெரியுமா? த ஸ்பீட் ஆஃப் தி லைட். அது என்ன வேகம் தெரியுமா? ஒரு செகண்டுக்கு 3 லட்சம் கிலோமீட்டர். 1,86,000 மைல் சொல்லுவாங்க. ரவுண்ட்லி ஸ்பீக்கிங் இப்பதான் எல்லாம் கிலோமீட்டரா போச்சு. ஒரு வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர். எத்தனை கிலோமீட்டர்? ஒரு வருஷத்துக்கு இல்ல. என்ன வேகம்! அந்த வேகத்துல ஒரு இயக்கம் நம்ம உடம்புல நடந்துகிட்டு நான் போட்டு உட்காந்துட்டு மெதுவா சோம்பேறித்தனமா இருக்கிறோம். மெதுவா எழுந்துச்சு மெதுவா போறோம். தூக்கம் வருதுன்னு சொல்றோம். நாளை பார்த்துக்கலாம்னு சொல்றோம். இந்த வேகத்தை நினைச்சு பாருங்க. அந்த வேகம் ஓடும் பொழுது மற்ற 4 போதும் இருக்கு பாருங்க. காற்று, நெருப்பு, நீர்நிலம். நம்ம உடம்புல அதுக்கு ஊடால போகும். ஆகவே அதுக்கு சற்று சிரமம். இந்த 4 போதும் இருக்குது, அதனால நிம்மதியா இருக்க முடியுதா? இந்த உயிர் துகள் வேற எப்பயும் அப்படியும் ஓடிக்கிட்டு கிடக்குது. கடப்பட வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. 4 போதத்துக்கும் ஒரு சங்கடம், உயிருக்கும் ஒரு சங்கடம். அதைத்தான் உணர்ச்சி என்று சொல்லுவோம், இந்த சங்கடத்தின் தொகுதியை. ஓகே, அந்த உயிர் மனமும் என்ற விளக்கத்துல இன்னும் துல்லியமா நீங்க மன்றத்தில் ஈடுபட்டீங்கன்னா தெரிந்து கொள்ளலாம். உயிர் சக்தி ஓடுது, வேகமா ஓடுது. அவ்வாறு ஓடுறதுக்கு ஒன்வேல குறுக்க யாரும் வரக்கூடாது, குறுக்க நிக்க கூடாது. ஒன்வேல தான் அதிகமா ஆக்சிடென்ட் நடக்கும். இது ஒன்வேன்னு வேகமா போவாங்க. அது தெரியாம யாராச்சும் எதுக்கு வருவாங்க? இந்த ஒன்வேல ஃபாரின் பாடி ஏதாவது இருந்ததென்றால், வேற்று பொருள் இருந்ததென்றால் அதுல போய் இது முட்டிக்கும். முட்டிச்சா வலி. முட்டிக்கிட்டு அதுக்கு மேல போக முடியாம திணறும். அது தெரியாம பின்னாலேயே வந்த உயிர்த்துகள்லாம் அங்க வந்து தேங்கும். தேங்குச்சுனாக்கா பல்ஜாகும், வீங்கும். இது வேறு வலி. அது அந்த வலியை நீடித்தால் அல்லது அதிகமானால் நோய். எந்த ஏரியாவில் வருது, எந்த இடத்துல வருது, தலைவலி, பல்வலி, கண்வலி, மூக்கு வலி, அஜீரணம் என்று எத்தனை விதமான நோய்கள் உண்டோ அத்தனையும் ஆரம்பத்துல வலியா இருந்ததுதான். வலியானதுக்கு காரணம் தடை. இந்த உயிரினுடைய ஓட்டத்திற்கு தடை. தடை என்ன? உடைச்சா போகுது. அந்த அளவுக்கு உயிராற்றலுக்கு தெம்பு வேணுமே. நிறைய உயிர் துகள்கள் கூடிக்கொண்டு ஒட்டுமொத்தமா வேகமா போகுதுன்னு வச்சுருந்தா, தடை ஏதோ ஏற்பட்டு இருந்ததுன்னா அந்த வலி இந்த வலி தடை ஏற்படுத்தா அது தள்ளி விட்டு போயிடும். அதனால்தான்
இந்த பாருங்க, ஒரு பெரியவர் எப்படி உட்காந்துருக்கிறாரு. அவருக்கு அந்த தடையை தாங்க முடியல, காலில் தான் வலிக்குது. மொட்டை கெட்டைக்கு வச்சதுனால உயிர் ஓட்டத்துக்கு தடை, வலி, ஐயோ வலிக்குதுங்கிறாரு. அது பாருங்க, அப்ப வச்சு அப்படியே உட்காந்துருக்குறாரு. தடை இல்லையா? தடை உண்டு. ஏன் வலி இல்லை? அந்த தடையை நீக்கிட்டே இருக்கிறாரு அவர். அவர் உடம்புல அதிகமாக உயிர் சக்தி இருக்கிறதுனால இந்த தடையை நீக்கி விட்டு வலியை உணராமல் இருக்கிறார். இவர்கிட்ட உயிர் சக்தி கம்மியா இருக்கிறதுனால தடைக்கு ஆளாகி வலியை உணர்கிறார். இப்படியே நீங்க 10 நாளைக்கு உட்காரணும் ஐயா அப்படி சொன்னா எழுந்திருக்கவே முடியாது. வீங்கும், ரத்தம் கட்டி போகும், புண்ணு வந்துடும். அதுக்கு பேர் என்ன? நோய். இப்படிலாம் நீங்க உட்காரக்கூடாது. நல்லா இறுக்கி முறுக்கி உட்காருங்க. அப்பவும் அப்புறம் அதை பண்ணிட்ட முடியாது வரல. அதாவது ஃபார்முலா என்னன்னா, தடை ஸ்ட்ராங்கா இருந்தா நோய், தடை லாங்கரா இருந்தா நோய். கடுமையான தடை வலி, கடுமையான வலி நோய், நீடித்த வலி நோய். இப்போ வலிய நோய் எங்கிருந்து வருகிறது? உயிர் ஓடுவதனால உயிர் ஓட்டத்தின் காரணமாக வருகிறது. உயிர் ஓட்டத்துக்கு சக்தி இல்லைங்கிறது காரணமா வருது. ஆகவே நமது உடம்புல அதிகமாக உயிர் சக்தியை சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கிறோம். யாருக்கு தெரியும்? நாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறவங்கள செய்தியே ரொம்ப பேருக்கு தெரியாது. அது தெரியாதா? அவங்க செத்து போட்டா அதுவும் தெரியாது அவங்களுக்கு. மற்றவங்களுக்கு தான் தெரியும். அது சில நூதனமான உண்மைகள்லாம் நம்மகிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த தடை வலியாகி நோயாக்கி பிறகு சீர் செய்ய முடியாத நோயின்னு வச்சுக்கோங்க, மரணம். அது என்ன மரணம்? அடுத்து அடுத்து பார்க்கும். தடையில மோதி மோதி பார்க்கும். உயர் திரட்சி தடையை மோதி உடைக்க பார்த்து வலியை நீக்க பார்த்து இயற்கையிலேயே நோய் நீக்க மாற்றம் எடுத்து இருக்குது பார்க்கும். தடை ரொம்ப வலிதா இருக்குன்னு வச்சுக்கோங்க, முட்டி மோதி பார்த்தா அப்புறம் என்ன செய்யணும் சொல்லுங்க? என்ன செய்யும்? கபடி 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 கபடி. இப்ப என்ன செய்வாங்க? திரும்பி வந்துவா. மூச்சு டம் இருக்கிற வரைக்கும் போவாரு. டம் ஆன உடனே என்ன செய்வாரு? மேலும் முடியாது அப்படின்னா அவன் ஆள் பிடிக்க வர்றது வேற, அப்புறம் இருக்கட்டும் எதிரே ஆளு. இவரால் தாங்காதுன்னா அங்க நிக்க மாட்டாரு, முன்னேறிட்டே போவார். இனிமே முன்னேற மாட்டாரு, புறப்பட்ட இடத்து திரும்பி வந்துடுவார். அதே மாதிரி உயிர் துகள் முன்னேறி செல்லும் போது தடை வலிதாக இருந்து தனக்கு அந்த தடையை நீக்கக்கூடிய ஆற்றல் திரும்பிடும். இது ஒன் வே. முதல்ல சொல்லியிருக்கிறேன். திரும்பிச்சுன்னா சில பேர் முன்ன போயிட்டு இருப்பாங்க, சில பேர் இது திரும்பிட்டு வராங்க. இந்த முன்ன போறதும் திரும்பிட்டு வர்றதும் சேர்ந்து கிளாஷ் ஆகும். அந்த இந்த கிளாஷ் ஒன் வே முழுக்க இருந்து புறப்பட்ட இடத்துக்கும் போகும். புறப்பட்ட இடத்துல கிளாஷ் ஆச்சுன்னாக்கா என்ன ஆகும் தெரியுமா? அந்த இடத்துலயும் இருக்க முடியாம வெளியே. அப்படி போகும்போது தான் மட்டும் போகாம நீ வான்னு அந்த தனது லிக்விட் இருக்கு பாருங்க, கரைந்திருக்கு, சுவர்ந்து இருக்கு பாருங்க, உயிர்சக்தி தேங்கி இருக்கக்கூடிய இடம் தான் வித்து, அதையும் சுயத்தேற்று. ஆகவே வித்துவாலே அங்கே இருக்க முடியாமல், நான் வித்துன்னு அழித்து சொல்றேன் பாருங்க. விந்துன்னு சொன்னா ஆண்களுக்கு, நாதம்னு சொன்னா பெண்களுக்கு, வித்துன்னு சொன்னா 2 பேருக்கும் போதும். ஆகவே வித்து உடைந்து தங்க முடியாமல் மொத்தமும் கல்யாணம். இப்போ மிச்சம் சொச்சம் உடம்புல அங்காங்க இருந்தது உயிரே, அது எங்க தங்கம்? நாங்களும் வரோம், எல்லாம் காலி. பணத்தை பார்ப்பாங்க சில பேர், பார்த்துட்டு கண்ணால போயிட்டு சில பணம் வாயை திறந்துட்டு செத்து போகும். ஏதோ பேச நினைச்சிட்டு பாரு, உயிர் போயிடுது சாதாரண வாயால போயிருக்கு உயிர்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, வித்தாலதான் உயிர் போறது. இதற்கு சான்றுகள்லாம் இருக்குது அந்த காலத்துல. அதாவது செத்து போயிட்டாங்களா இல்லையான்னு இப்போ டாக்டர் ஸ்டெதாஸ்கோப் வச்சு பார்த்து, நாடி பிடிச்சு பார்த்து இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறம் டெம்பரேச்சர் பார்த்து கண்டுபிடிக்கிறாங்க. அந்த காலத்துல என்ன செய்வாங்க தெரியுமா? வித்து மொத்தமும் கொட்டி போச்சா இல்லையா, அப்ப உயிர் இருக்கு, கொல்லி வச்சிடாதீங்க.
வித்து மொத்தமும் கொட்டி போச்சா என்பது எப்படி தெரிந்து கொள்றது? கட்டியிருந்த வஸ்திரத்தை அவுத்து பார்த்தா ஆகணும். கட்டியிருந்த வஸ்திரத்தை அவுத்து பார்க்கறதுன்னா விடுவாங்களா? ஆகவே அதுக்கு ஒரு சடங்கு. புது துணி போடணும். புது துணி போட்டா இந்த அழுக்கு உடம்புல குளிப்பாட்டணும். குளிப்பாட்டணும்னாக்கா அப்புறம் பழைய இதை எடுத்துட்டா தான் நல்லது. இப்படி தந்திரம் பண்ணாங்க. பழைய துணியை எடுத்துட்டு குளிப்பாட்டி புது துணி போடுறது. நல்லா கவனிச்சு பாருங்க. ஒவ்வொரு ஏரியாவில் ஒரு பழக்க வழக்கம் இருக்கும். எங்க ஏரியாவில் புது துணி எடுத்து பார்பர்ட்ட கொடுப்போம். பார்பர் பார்பர்னா என்ன? செவல தொழிலாளி. ஒரு காலத்துல பார்பரே மருத்துவராக இருந்தாங்க. அதுக்கு என்ன சான்றுன்னு கேக்குறீங்களா? இந்த பார்பர்லாம் கூடி ஒரு சர்வீஸ் அசோசியேஷன் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. மணிப்பூர் குல சங்கம், ஷேவிங் பண்றவங்க குல சங்கம், முடி திருத்துவோர் குல சங்கம்னு வைக்க மாட்டாங்க. மருத்துவ குல சங்கம்னு வைப்பாங்க. இன்னைக்கு மருத்துவம் விட்டு போச்சு. அவங்க மருத்துவம் பார்க்கறது இல்லை. ஒரு காலத்துல மணிப்பூரே மருத்துவராக இருந்தாங்க. மருத்துவர் தெரியும் இது என்ன எச்சிலா விந்துவா காஞ்சி போச்சா இருக்குதா, எப்போ கொட்டுச்சு, எவ்வளவு கொட்டுச்சு, கொஞ்சோண்டு கசிந்ததா இல்ல மொத்தமும் காலி ஆயிட்டா என்பதை பார்ப்பதற்காக வச்சுட்டு கொடுப்பாங்க. மருத்துவத்தை கொடுப்பாங்க, பார்ப்பட்ட கொடுப்பாங்க. நாட்டாம பஞ்சாயத்து ஒன்று உட்காந்துருக்குறாங்க பாருங்க, தூக்கலாம், கொண்ட குறைச்சிடலாங்கிறவங்க. அவரு இவர்கிட்ட பெர்மிஷன் கேட்பாரு. என்னப்பா எடுத்துடலாமா, குளிப்பாட்டலாமா? சரி, கடைசியில ஃபைனல் அத்தாரிட்டி யாருங்கிறீங்க குளிப்பாட்டுக்கு? நாட்டாம பஞ்சாயத்தோட பவர் இல்லை. இதெல்லாம் எதை குறிக்கிறது? எதை குறிக்கிறது என்றால், வித்து கொட்டினால் மரணம், வித்து கட்டினால் காயல். கட்டினால்னா திக்கான. நண்பர்களே, இதுல இன்னொரு சிறிய விஷயத்தை இங்க சொல்லி போகணும். ஆண்கள் பெண்கள் தக்க வயது வந்து கல்யாணமும் ஆகி கொஞ்சம் மறைவிடம் ஒண்ணு கிடைச்சதுன்னா அவங்க உடல் உறவுல ஈடுபடுவாங்க. உடல் உறவில் ஈடுபடும் போது வித்து கசியும். வித்து கசிஞ்ச என்ன இருக்கு? இருக்கக்கூடிய ஸ்டாக் எவ்வளவு கசியும்னு பார்த்தா 40ல் 1 பங்கு கசியும். இருக்கக்கூடிய ஸ்டாக்ல 40ல் 1 பங்கு கசியும். 40ல் 1 பங்கே கசியும் போது அந்த மாதிரி சோகமா இருக்குதே, 40 பங்கும் கசிந்தா, மொத்தமும் கசிந்தா யாரு டெஸ்ட் பண்ணி பாக்குறது? வித்துதான் பார்க்கணும். சாக்காடுன்னு என்ன? மொத்த வித்தும் காலியான அது சாக்காடு. ஆகவே சாக்காடு துன்பம் இல்லாதது, சாப்பாடு இன்பமானது, சாக்காடு மகிழ்ச்சியானது. ஆகவே நமக்கு பயமே இல்லைங்க, நல்லா செத்து போகலாம். இவன் சிவாஜி கணேசன் வாயால கருணாநிதி ஒரு வசனம் எழுதியிருந்தார். மகாராஜா மழையே பெய்யல மகாராஜா, பராசக்தி வசனம், பைத்தியக்கார மாதிரி படுறார். நாங்கள்லாம் குடும்பமா சாகிறோம் அப்படிம்பாரு. அது மகாராஜா சொல்றாரு, சாகுறீங்களா, சந்தோஷமா சாகுங்கடா பாரு. எல்லாரும் சந்தோஷமா சாப்பிட. இந்த ஒரு சின்ன தத்துவத்தை நம்ம தெரிந்து கொண்டோம்னா நமது மரணத்துல நமக்கு என்ன கஷ்டமா இருக்குமோன்னு பயம் வேண்டியது. இது அவங்களை விட்டுட்டு போறப்ப இவங்களை விட்டுட்டு போறமேன்ட்டு பயமா இருக்குதா? நம்மளை விட்டுட்டு போறாங்களே, நாம என்னானோம்? மரணத்தை கண்டு மழை பெய்தா சில சத்தம் அவங்க விட்டுட்டாங்க. நண்பர்களே, இதெல்லாம் காயகல்பத்துல தெரிந்து கொள்ளக்கூடிய சில சைட் டிஷஸ். இப்ப நான் மேல போவோம். அதாவது உயிர் நமது உடம்புல இருக்குது. கொஞ்சமா இருந்தா தேவையா இல்ல ரொம்ப இருந்தா தேவையா? ரொம்ப இருந்தா லாங் ஸ்டாண்டிங்கா வரும், நீண்ட காலம் வரும். ரொம்ப இருந்தா அந்த வலியை ஒன்று இல்லைன்னு பார்த்துடலாம். என்னதான் தடை ஏற்பட்டாலும் நம்ம பாட்டு வாலிப்பா இருக்கலாம், நீண்ட காலம் இருக்கலாம். ஆகவே உயிர் அதிகமா இருக்கணும். உயிர் அதிகமானா ஒரு பகுதி ஒரு குறிப்பிட்ட அளவு, அதை குறைக்க முடியாது, கூட்ட முடியாது. உடம்புல சுழந்து வந்து கொண்டிருக்கணும், அது கூட்ட முடியாது. ஆனா ஸ்டாக் இருக்கு பாருங்க, ரெடியா, அது தயாரா இருக்கணும். எங்க எந்தாவது ஒரு தடை ஈடுச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, அம்மாடிங்கிறோம். அப்போ அந்த வலியை நீக்குவதற்காக, ரத்த தேக்கத்தை நீக்குவதற்காக இங்க ஸ்டாக்ல இருக்கு பாருங்க வித்து தொகை, உயிர் தொகைகள் வித்துல, அதெல்லாம் கொடுக்கணும் வந்து அதை சரி பண்ணி. ஆகவே ஸ்டாக் நிறைய இருந்தா வலியை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியது. ஸ்டாக்கே கம்மியா இருந்தா
வலி வலிக்கும், ரொம்ப வலிக்கும், சும்மா வலிக்கும், தொட்டா இலிக்கும், வலிக்கும், இடிச்சுக்கிட்டா வலிக்கும். உயிர்த்துகள் ஸ்டாக்கை எப்படி இம்ப்ரூவ் பண்றது? அந்த இடத்த சரி பண்ணணும் முதல்ல. அது ஒட்டடை இல்லாம, தோசி இல்லாம, சுருங்கி இல்லாம, அதுல வேறு பொருள் வந்து பெருச்சாளி எல்லாம், எலி எல்லாம், பொடி இல்லாம, அங்கே அது வித்து கமலம், வித்து பை, அந்த ஏரியாவுல வேறு பொருள் இல்லாமலும் அந்த இடம் பெருசாகவும் அது சிறப்பாகவும் இருக்கணும். இதை 3 விதமான பண்புகளாக நமது அருள் தந்தை அவர்கள் சொல்வார்கள். அதாவது அளவு, அழுத்தம், தூய்மைமாங்க. வித்தினுடைய அளவு மேக்சிமம் ஒருத்தருக்கு எவ்வளவு இருக்கணுமோ அந்த வயசுக்கு அது தக்கவா இருக்கணும். விந்து நாதம், அந்த திரவம், அதனுடைய அளவு எந்த அளவு அதிகமா இருக்கணுமோ அந்த அளவு அதிகமா இருக்கணும். அழுத்தம் சும்மா எச்சில் மாதிரி இருக்கக்கூடாது, மூக்சளி மாதிரி இருக்கக்கூடாது. என்ன சொல்லலாம், சளி பிடித்து விட போதுன்னு வச்சுக்கோங்க, அவ சீர்ந்தனா தொளக்குன்னு வருது வருங்க, கட்டியா கையை விட்டு போகாது. மஞ்சளாகவோ பச்சையாகவோ இருந்து கொஞ்சமாக அழுத்தமாக இருக்கு பாருங்க, அப்படின்னு கடிச்சிங்கன்னா நறுக்குங்க, அவ்வளவு அழுத்தமா சளி மாறும். அந்த மாதிரி இருக்கணும் விந்து, அதனுடைய அழுத்தம். அப்ப நிறையவும் இருக்கணும், அதற்கு அழுத்தமும் இருக்கணும். அதெல்லாம் சரிதான். இதுல வேற சில பொருள் மிக்சப் ஆயிருக்குன்னா ஸ்டஃப் குறைஞ்சு போகும். 1 கிலோ அரிசி வாங்கிட்டு வந்தீங்க, கொஞ்சம் நெல்லு கல் இருக்குன்னு பொறுக்குறீங்க, பொறுக்கிட்டு நிறுத்தி பார்த்தாக்கா 900 கிராம் இருக்குது. அப்போ அந்த தூய்மை காரணமாக 100 கிராம் அரிசி போச்சு. அந்த மாதிரி அளவு, அழுத்தம், தூய்மை என்பது அந்த வித்திலே இருக்க பார்த்து கொண்டோமானால் உயிர் நிறைய தங்கம். உயிர் நிறைய இருந்தால் வலி வராது, வலியே வரலன்னா நோய் வராது, பின்னால மரணமும் வராது. ஆகவே நாம என்ன செய்யறோம், காயகல்பம் செய்யறோம். காயகல்பம் செய்யும்போது முதல்ல நரம்புக்கும் வித்த கடைஞ்சாச்சு, அப்புறம் ஓஜஸ் மூச்சு. இப்போ காற்ற என்ன செய்யறோம், மூக்கு வழியை இழுத்து பல்லிடுக்கு வழியை விடுறோம். இல்ல நீங்க கொஞ்சம் அநேக விஷயங்கள் ஏமாந்துருவீங்க. என்ன தெரியுமா, பல்ல கடிச்சு சொன்னாங்களா, இழுக்கிறதே பல்ல கடிச்சிடும். இன்னும் சில பேரு பெரும்பாலும் வாயை திறந்தே வச்சிருப்பாங்க. இந்த தாண்டாம்பாளையக்காரரு மேலுதட்டையும் கீழுதட்டையும் மூடலை, மூடுங்க, நெருக்கி மூடுங்க சாமி, நீ சிரிக்காதீங்க, ஆஹா மூடுங்க. நாங்க ஒரு ஆச்சரியமா இருக்குது. அப்போ இது ஒரு டிசீஸ். மேலுதட்டையும் கீழுதட்டையும் பெரும்பாலும் மூடாம இருப்பாங்க. அப்போ மூச்சு இழுத்தாங்கன்னா காத்து இது வழியே வேற ஓடும். வாயால காத்து இழுக்க கூடாது, பெரும் நோய் வர்றதுக்கெல்லாம் காரணம் அது. சரி, அது போகுது. இப்ப ஓஜஸ் மூச்சு போடுறதுக்காகவாவது நான் இப்படி இறுக்கி மூடிங்கன்னு சொல்லுவேன். ஏன் ஏமாத்திட்டு போயிடுச்சுன்னா சில பேருக்கு தாண்டிக்கு வச்சு போயிடுச்சுனாக்க, அதனால வாயை இறுக்கி மூடிக்கொண்டு மூக்கு வழியாக மட்டும் காற்று இழுக்க வேண்டும். அப்பொழுது மூலாதாரத்தில் மனதை வைத்து மேலே தூக்க வேண்டும். அத்தோடு ஆசன வாயை தூக்கி பிடிக்கணும். ஏன், அப்பதான் இது மேல நல்லா போகும். தூக்கி பிடிச்சாக்க அங்கிருந்து போறது சுலபமா இருக்கும் இல்லையா அதுக்கு. ஆகவே ஆசன வாயை தூக்கி பிடித்து கொண்டு ஓஜஸ், மனம், காற்று, உயிரெல்லாம் மேல போகுது. மனம் எது நினைத்தாலும் அது நடக்கும். ஆகவே மேல போகுது, எல்லாமே ஓஜஸ் எல்லாம் மேல போகுது. மேல போய் கபாலத்துல போகுது. அது எங்கேயா முன்னே நடக்கிறதெல்லாம் முதல்ல சொல்லிட்டேன். இப்ப நீங்க கீழே வாங்க. சோடாவில் காத்து இருந்தது, அந்த காத்து போயிட்டுன்னா சோடாவை கம்மியா இருக்குமா இல்லையா, வால்யூம்ல கம்மியா இருக்குமா எனக்கு தெரியாது, நீங்க எடை போட்டால் கம்மியா இருக்கும். காத்துக்கும் ஒரு இடம் இருந்தது இல்லையா, கொஞ்சம் மில்லிகிராம் கணக்கில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஓஜஸ் மூச்சு போடும்போது வித்து என்பது எதையோ இழக்கிறது. அது மூளைக்கு போயிட்டு ஓஜஸ் இழந்துடுச்சா, இப்போ
லூசா இருந்த வித்து திக்காகுது. இழப்புல லாபம் தான். நீங்க பாலை வச்சு அடுப்புல வச்சு காய்ச்சறீங்க, பால்ல இருந்து ஆவி வருது, அதுதான் ஓஜஸ்னு வச்சுக்கோங்க. இப்போ பால் அளவுல குறைஞ்சிடும், ஆனா திக்காகும், பால் கெட்டியாகும், திரட்டாவே ஆகிடலாம் பாருங்க. ஆகவே ஓஜஸ் மூழ்ச்சி போடும்போது அந்த வித்து திக்காக மாறுகிறது, கெட்டியாக மாறுகிறது. இதுல ஒரு பெரிய சூட்சமம் இருக்குது. கெட்ட எண்ணம் வருது, செக்சுவல் கெட்ட எண்ணம் வருது. எல்லாரும் வாலிபர்கள் அல்லது வாலிபர்களாக இருந்தவர்கள் நினைச்சு பாருங்க. கெட்ட எண்ணம் வரும்போது லீக் ஆகிறது தோணும், அதை கொட்டணும்னு ஒரு உணர்வு வரும். அப்புறம் அங்க ஒரு டென்ஷன் வரும், ஒரு இரிட்டேஷன் வரும், ஒரு எரிச்சல் வரும். அதெல்லாம் அந்த கெட்ட எண்ணத்தினோட இயல்பு. அது காரணம் என்னன்னா, கெட்ட எண்ணமும் காய்கள் பத்திரம் நேர் எதிர். காய்கள் பாவம் விட்ட திக்காக்குதா, கெட்ட எண்ணம் அது லூஸ் பண்ணும், தளர்த்திடும், கரைச்சிடும், டைலூட் பண்ணிடும். டைலூட் பண்ணுச்சுன்னா அதான் ஏற்கனவே அங்க ஒரு ஓட்டை இருக்குதே, அந்த ஓட்டை வழியா சீக்கிரமா இறங்க பார்க்கும். ஆங்கிலத்துல சொன்னா ரொம்ப நல்லா இருக்கும், லீக்கிங் டெண்டன்சி. வெளியேறணுங்கிற உணர்வு அதுக்கு வரும். ஓட்டை இருக்குது, திக்கா இருந்ததுனால உள்ள அது வெளியே போகல. ஒரு பானையில ஒரு சின்ன இல்லி இருக்குன்னு வச்சுங்க, இல்லின்னா ஒரு மண் அளவுக்கு உள்ள ஓட்டை, ஒரு மண் அளவுக்கு உள்ள ஓட்டை, அதுல சக்கரை பாகு இருக்குது, பாகு ஒழுகிடுமா? ஒழுகாது. கருப்பஞ்சாறு இருக்குது, இது ஒழுகிடும் பாருங்க. எந்த அளவுக்கு லூஸா இருக்குதோ அந்த அளவுக்கு லீக்கிங் டெண்டன்சி அதிகம், எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குதோ அந்த அளவுக்கு லீக்கிங் டெண்டன்சி இல்லை. ஆகவே கெட்ட எண்ணம் வந்ததுன்னா லீக்கிங் டெண்டன்சி வரும். ஓகே, இன்னொன்னு இருக்கு, லீக்கிங் டெண்டன்சி வந்ததுன்னா கெட்ட எண்ணம். கல்யாணம் ஆனா பைத்தியம் தீரும், பைத்தியம் தீர்ந்தா கண்ண கல்யாணம் பம்பு விவகாரம் விட்டு வச்சுக்க கூடாது. ஆகவே லீக்கிங் டெண்டன்சி வராம பார்த்து கொள்ள வேண்டும். லீக்கிங் டெண்டன்சி எப்போ வரும்? கெட்ட எண்ணம் வந்தா வரும். கெட்ட எண்ணம் எப்போ வரும்? அதை பார்த்தா வரும், இதை பார்த்தா வரும், சில சினிமா பார்த்தா வரும், சில புத்தகம் படிச்சா வரும், சில வால் போஸ்டர் பார்த்தா வரும். இதுக்கு என்ன பண்றது? அப்போ எல்லாம் கெட்ட எண்ணம் வர விடாம பார்த்துக்கிட்டீங்கன்னா வித்து இழகாது, இறங்காது, இறங்க முனையாது, கெட்ட எண்ணமும் வராது. இதெல்லாம் வேணா விவகாரம். நம்ம காய்ச்சி 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 திக்காக்கிடுவோம், ஓஜஸ் மூச்சு போட்டு 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 போட்டு. காயகல்பம் செய்வதனால நல்ல எண்ணங்கள் வரும், காயகல்பம் செய்வதனால குணம் மேம்படும், காயகல்பம் செய்வதனால அறிவு மேம்படும், காயகல்பம் செய்வதனால படிப்பு மேம்படுங்கிறது இப்ப விளங்குதா? ஏன் என்று விளங்குதா? இவ்வளவையும் நாம காயகல்ப பயிற்சியின் போது சொல்ல முடியுமா? மொத்தம் என்னென்ன சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டேன்னா இல்ல, இன்னும் காயகல்ப ரகசியங்கள் நிறைய கிடக்கு. சரி, இப்போ மணி 8 ஆகிட்டதுனால நம்ம டெமான்ஸ்ட்ரேஷன்ல சில நோட்பாங்களை சொல்லுவோம். ஏன் ஓஜஸ் மூச்சு போடணும், இப்படியே உட்காந்து 9 மூச்சு போட்டு போறது, ஐயன் ஒண்ணு ஒண்ணா போடணும், ஏன் பால்ச்சரம் மாத்தணும்? அதுல சில ரகசியங்கள் இருக்குது. நண்பர்களே, நாமெல்லாம் வளர்ந்துட்டோம், நிக்கிறோம், ரொம்ப கஷ்டப்பட்டு நிக்கிறோம் தெரியுமா?